ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தத்துக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் இருந்தாலும் கூட தேவனாமே நம்ம நல்லபடியாக தேவசனை கழித்து வந்து பசு ஆராதனையாக தேவனை துதிக்கப்பட்ட மகிமைப்பட்ட ஆராதனையாக கர்த்தர் கிருபை செய்த ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமாக நன்மை செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிரார்த்தனை நாட்களும் தேவசனையாக்கும் தேவன் தொடர்ந்து கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபையும் இறக்கும் பாரதாய் கர்த்தர் ஸ்தோத்திரம். உலக சேர்ந்த அணியானதும் இந்த பாக்கியத்தை சாகிட்டு கர்த்தர் கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த சண்டே அன்னைக்கு பசுத்தாவை பண்டிகை பெந்தேகோஸ்து நாளுக்கு இங்கே பசுவானை தேவனுக்கு ஏறெடுக்க முடியாது. பசுத்தாவை வல்லமை இறங்கி நம்ம ஆசிரியத்துக்காய் தேவன் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக பசுத்தாவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள அவருடைய அப்ரோச் எப்படி இருக்குங்கிறத காணும்படியாக தேவ வார்த்தைகளை நம்ம திருப்திப்படுத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அதை கர்த்தர் முடிந்த வழியெடுத்து ஆசிரியத்துக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் கையில் வேதாந்தம் தெரிந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் வானமான புசித்து நாம் தேவாசம் பெற்றுக் கொள்வோமாக. நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உள்ளது. அந்த வாக்குத்தத்தங்களிலே நம்ம அப்பப்போ எந்த சூழ்நிலை எதை ஞாபகத்திற்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாமல் சில நடந்து கொள்கிறோம். சில நேரத்தில் தேவ தூதர்கள் அந்த வாக்குத்தத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். சில நேரத்தில் பசுத்தாவியான ஞாபகப்படுத்துகிறார். அதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இயேசு சொன்ன காரியங்களே அவர் அவங்களை ரிமைண்ட் பண்ணுவார், நினைப்பூட்டுவார் அப்படின்றது கடந்த நாட்களிலே பசுத்தாவை நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணுறாருங்கிற காரியத்திலே ஒரு பாயிண்ட் அதை பார்த்தோம். அப்போ வாக்குத்தத்தத்தை ஆவியானவர் நமக்கு அப்பப்போ எழுப்பி அதன்படி நமக்கு ஜபிக்க வைக்கிறார். தேவதூதர்களும் அந்த வாக்குத்தத்தை நினைவுபடுகிறார்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவர்கள் சொல்கிறார்கள்ல, நம்ம அன்னைக்கு இயேசு இருந்தபோது இப்படி மூன்றாம் உயிர்த்து சொல்ல ஞாபகப்படுத்துகிறார்கள். மறுபடியும் பேர் விட்டு இயேசு உயிர்த்திருந்தோ பேர் விட்டு அதை ஞாபகப்படுத்துகிறார்கள். இப்படி பார்க்குறோம். ஆனாலும் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய சில வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் உள்ளது. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்போவுமே நம்ம ஞாபகம் வைத்தோமானால் நம்ம வாழ்க்கையில் ஒரு திடமாகவும் நம்ம ஆத்மாவுக்கு இடம் ஒரு பலமும் உண்டாகும். சில நேரத்தில் அந்த வாக்குத்தத்துக்கு விலகி போகிறோம், சில வாக்குத்தத்தை மறந்து விடுகிறோம். அந்தந்த சூழ்நிலைக்கு வாக்குகள் நமக்கு நினைவு வருவதில்லை, சிந்திக்கிறதும் இல்லை. வார்த்தை விட்டு சிலருக்கு வெளியே போயிடும். அப்போது நமக்கு ஒரு சில கஷ்டங்களும் சில சோதனையும் சில சோர்வும் காணப்படும். தேவபுரம் சோதனை கிறிஸ்துவ ஜீவிதத்திலே வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசமே அந்த வாக்குத்தத்தம் தான் ஆரம்பிக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தில் கீழ்ப்படுகிறது விசுவாசம் ஆரம்பிக்கிறது. ஆகினாலே இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியங்களாக இருக்குது. பைபிளில் எவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்குது அப்படி எடுத்துக்கிட்டோம்னால் அதாவது 8810 அதாவது 8810 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாக ஆராய்ச்சி சொல்லுகிறது. ஆராய்ச்சி தான் சொல்லுகிறது, ஹிட்லர் இது பண்ணலை. 8810 அதில் மனித குலத்துக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் 7487 7487 என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மனித குலம் வாழ்க்கை அப்படின்னா துன்மார்க்கன் இப்படி சொன்னால் அறிஞ்சு போயிடுவான், துன்மார்க்கனுக்கு இப்படி உண்டாகும், அவன் நீதிமானுக்கு இப்படி உண்டாகும். அப்படி பொதுவாக மனித குலத்துக்குள்ளே கொடுத்த வாக்குத்தங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87,487 வாக்குத்தங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி அதில் எடுத்திருக்காரு. அடுத்தது அதிலே 990 இண்டிவிஜுவல் வாக்குத்தத்தம் இருக்கிறதாக சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 990 ஃபார் த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். அப்புறம் தேவ தூதருக்கு ஒரு 9, சாத்தான் தூதர்களுக்கும் ஒரு 2 இருக்கிறதுன்னு சொல்லி நோட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேவதூதர்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்கள்ங்கிறதையும் நம்ம இருக்கிறதா சொல்லணும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். இப்படி வாக்குத்தத்தங்கள் பிரித்து பார்க்குறோம். இப்படியும் மொத்தம் 8810 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அதாவது என்ன ஒரு கொள்கையை உடையதாக இருக்கும் அப்படின்னா, இந்த இவ்வளோ வாக்குத்தத்தங்களும் கண்டிஷன் பேஸ்டு இருக்கும். அதாவது நிபந்தனை பேஸ்டு இருக்கும் சில வாக்குத்தத்தங்கள். சில வாக்குத்தத்தங்கள் அன்கண்டிஷன் பேஸ்டு இருக்கும். சில வாக்குத்தத்தங்கள் இன்ஸ்டன்டாக ஸ்பான்டேனியஸாக கொடுத்த வாக்குத்தத்தங்களாக இருக்கும். இப்படி 8810 வாக்குத்தத்தங்களை இப்படி 3 வகையோட பிரிக்கலாம். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக பிரிக்கலாம். இப்போ உபாம 28 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி பேஸ்டாக நிபந்தனை தான். இதுக்கு சொல்லப்பட்டாக நடந்தேன்னா இப்படி நடக்கும். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். அன்கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், நான் ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம் சொன்னார். அந்த மாதிரி அன்கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படி நான் உனக்கு விலகுல கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு சொன்னார். நான் சொன்னது செய்யும்படும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபுக்கு சொன்னார். யாக்கோபுக்கு தேவன் சொன்னார்.
இது ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸ்பான்டேனியஸ் எசைக்கியாவை ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவரே உயிர் எடுத்துக்கூடாது, மரணம் என்னை சந்திக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே 15 வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணினார். வாழ்க்கை என்னவும் ஸ்பான்டேனியஸாக சாப்பிடும். பெலிஸ்தர் நீ போ, பெலிஸ்தர் குடிப்பேன்னு தாவிதுன்னு சொன்ன வாக்குத்தத்தாங்க. நீ போ பெலிஸ்தரை குடிப்பேன் உன் மனைவி மக்கள் திருப்பிக் கொள்வேன் என்று சொல்லி ஸ்பான்டேனியஸாக கொடுத்து வாக்குத்தத்தம். இதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக வரும். ஸோ இப்படி பைபிளோட வாக்குத்தத்தங்கள்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. பார்த்தா ஒரு கிளாசிஃபிகேஷன் அதில் இருக்குது பார்க்குறோம். தேவவசனம் ஸ்தோத்திரம் இல்லாதாக. இன்னும் நீங்கள் வாக்குத்தத்தங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்கு எளிமையான வழி என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் இல்லாத. ஆனால் எப்படியும் இந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு 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 10 வகையாக சார்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி தேவனர் வெளிப்படுத்தினார். அதாவது நான் ஒரு தியாலஜிக்கலுக்காக ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்குள்ள காரியங்களுக்காக சார் தீசிஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறேன் பைபிள் ஸ்டடியிலே. அதில் இந்த வாக்குத்தத்தம் உருவான காரணம் என்ன, வாக்குத்தத்தம் ஏன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தம் அவனுக்கு என்ன செய்யறது, வாக்குத்தத்தத்துக்கு நிறைவேற இவன் என்ன செய்யணும், வாக்குத்தத்த காலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி சில தீசிஸுக்காக நான் சில ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கேன். அது நான் முடிவடையில் அது கொஞ்சம் நாள் செல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது வாக்குத்தத்தங்கள் ஒரு 10 வகையாக இருக்கிறது, ஒரு 10 கேட்டகரிஸாக இருக்கிறது என்று சொல்லி நான் ஆவியானதை நான் வெளிப்படுத்தினார். அந்த 10 கேட்டகரிஸ் கீழே சப் கேட்டகரிஸாக சில கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்கும் சப் கேட்டகரிஸாக இருக்குது. இப்படி அந்த 8810 அந்த 10 கீழே என்ன செஞ்சிருக்குது உள்ளடங்கி. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அவ்வளோ வாக்குத்தத்தம் இந்த 10 வகையிலே கேட்டகரியிலே 10 கேட்டகரி இண்டெக்ஸாக இருக்குது அப்படின்றத நான் ஓரளவு ஆவிக்கிற விஷயத்தில் நான் தெரிந்து கொண்டேன். இதுதான் ஃபைனல்னு சொல்லிட மாட்டேன், வேறு 2 கேட்டகரி எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இப்போ ஒரு ஞானத்திலே இது வரைக்கும் நம்மளே அடைந்திருக்கா சார்ந்திருக்கோம். தேவவசனம் ஸ்தோத்திரம் இல்லாத. அதனால் வாக்குத்தத்தத்தை ஞாபகம் வைக்கிறதுக்கு இந்த 10 வகையான அந்த 10 வகையை நம்ம தெரிந்து கொண்டோமானால் அது சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு நோட்டீஸ் பண்ணுறதுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பசுத்தாவே நமக்கு விளக்கி காண்பிப்பாங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் கொரிந்தியர்கள் நிருபம் 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்களால் தேவனால் மகிமைப்படும்படிய சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் என்றும் சொல்லப்படுகிறது என்று இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் விளக்குகிறார். தேவவசனம் ஸ்தோத்திரம் உள்ளதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீ வரும்போது வாக்குத்தத்தம்லாம் உங்களுக்கு ஆமென் என்று சொல்லி வரவேற்கிறது. ஹல்லேலூயா. நீ கிறிஸ்துக்குள்ள ஒரு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன கொடுப்பாங்க, நார்மலாக ஒரு மனவாடியை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சாமே அப்படின்னு ஒரு கை கொடுப்பாங்க. அடுத்தது ஒரு பூங்கொத்து கொடுப்பாங்க இல்லையா, அது மனவாடி வரதுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பூங்கொத்து கொடுப்பாங்க. அப்படிதான் நீ கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்ட உடனே உங்களை வந்து சேர்ந்த ஃபர்ஸ்ட் என்னது ஆசீர்வாதமா வாக்குத்தத்தமா, ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் வந்து சேரும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் தான் அந்த மனவாளனுக்கு கொண்டு வர செய்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அங்கே உள்ள உங்களுக்கு ஏற்றார் வெல்கம் பண்ண தேவவசனம் ஸ்தோத்திரம் உள்ளாக. இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை அதுதான். நீங்க இயேசு கிறிஸ்துக்குள் அவ்வளோ வாக்குத்தத்தம் ஆமென் என்று இருக்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தம்லாம் எப்போ உங்களுடைய சொந்தமாகும்னு சொன்னா நீங்க கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும் போதுதான் அது உங்களுக்கு ஆமென் என்று இருக்கும். கிறிஸ்து இயேசுக்குள் இல்லாமல் அந்த வாக்குத்தத்தம் செல்லுபடியாகும் சொன்னா அது உங்களுக்கு கடவுளுக்குள்ள பாடுறது எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீ இருந்தீங்கன்னால் இந்த பைபிள் போட்டிருக்க எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஆமென். ஹல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நம்மளோட கடமை. அப்படியே விசுவாசமாக எல்லாரும் ஆவரோட இணைக்கப்படுகிறார்கள். ஆவரத்தை வாக்குறவங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மளே வந்து அடைகிறது. இதெல்லாம் கிறிஸ்துக்குள்ள நீ வரும்போது, அந்த விசுவாசத்துக்குள்ள வரும்போது அந்த வாக்குத்தத்தம் உங்களை வந்து வெல்கம் பண்ணுகிறது, வரவேற்கிறதுன்னு சொல்லி பார்க்கும். தேவவசனம் ஸ்தோத்திரமாக. ஆகிய கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுக்கு வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா நம்ம வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், தேவன் கொடுத்த வாக்கை நம்ம விசுவாசிக்கிறோம்.
ஆனால் கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தம் இல்லைன்னா அவன் வாக்குத்தத்தை மனிதர்களுக்குள்ளனா அவன் ஜீரோவாக இருப்பான். ஸோ அவன் கிறிஸ்துக்குள்ள ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தான் அவன் வாக்குத்தத்தம் அவன் செயல்பட அங்கே அங்கே ஆவியான வரவேற்கிற ஆமேன் என்றும் சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. ஸோ வாக்குத்தத்தத்தை கிறிஸ்துக்குள்ள இருந்தால் நான் வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாக்குத்தப்படி நடக்க வேண்டும், வாக்குத்தத்தை கீழ்ப்படிய வேண்டும், வாக்குத்தத்தை குறிப்பாக நினைவு கொள்ள வேண்டும். தேவனுடைய சோத்திரம் இல்லாத you should remember that God's promise on every day. இது எப்படியா சாத்தியமாகும்? ஏதோ ஒன்று தான் நினைக்காதீங்க. நிச்சயமாக பைபிள் கற்றுக் கொடுத்த முறையிலும் ஆவியான வழிநடத்த முறையிலும் அந்த வாக்குத்தத்தை ஈஸியாக கூட ஞாபகப்படுத்த வைக்கலாம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உள்ளதாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4:16. விசுவாசத்தினால் வருகிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவரான நம்ம எல்லாருக்காகவும் எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசம் அவர்களை சார்ந்த எல்லாருக்கும் என்ன உண்டாகிறது? இந்த 8:8:10 வாக்குத்தத்தம் சொந்தமாகிறது, நிச்சயமாகிறது என்று சொல்லி இங்கே வேதாம் போடுறவர்களை பார்க்கிறோம். அப்போ இவையெல்லாம் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. வாழ்க்கையில் அந்த வாக்கியத்தை அபியாசப்படுத்துறதுக்கு நம்ம முன் வர வேண்டும், அது விசுவாசிக்க வேண்டும்ங்கிறத ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். வாக்குத்தத்தை வந்தால் போச்சு. ஒரு விசுவாசி அப்படின்னா அவனுக்கு வாக்குத்தத்தை வேணும், வாக்குத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அவன் பலப்பட முடியாது. வாக்குத்தை வச்சு தான் ஜபமே, வாக்குத்தை வச்சு தான் விசுவாசம் வச்சு தான் ஜபம் உண்டாகும். ஜபம் தான் தேவசியத்தை நிறைவேற்றும், தேவசியத்தை தான் உன் வாழ்க்கையிலே சாட்சியாக நிலை கொண்டு வரும். அதனால் வாக்குத்தத்தம் ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது. அது வாக்குத்தத்தை நினைவு அவன் எதுக்கு கீழ்ப்படிவான்? ஒரு மனுஷன் எவ்வளோ எதுக்கு கீழ்ப்படிவான்? இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தை தான் கீழ்ப்படிவான். வாக்குத்தத்தை மறந்துட்டானா அவன் எதுக்கு கீழ்ப்படிவான்? அந்த இயேசு நாமத்துக்கு கீழ்ப்படிந்து மாத்திரம் தான் இருக்கும். கத்த சொன்ன அந்த வாக்குத்தத்துக்குள்ளாக அவன் வர வேண்டும். தேவ வசனம் சோத்திரமுண்டாக. அதனால வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்த வேண்டும்ங்கிறது இந்நாளுக்கு செய்தியோட தலைப்பாகும். எப்படி நினைவு வைக்கணும் அப்படின்றது செய்தியோட தெளிவாக வாசிக்கலாம். ஒரு 10 காரியங்கள், அதாவது 10 காரியம்னா 10 வாக்குத்தத்தை சொல்கிறேன். ஆனால் 10 வாக்குத்தத்தை மாத்திரமல்ல, அந்த 10 வாக்குத்தத்தை வச்சு அதோடைய கேட்டகரியை அறிஞ்சு கொடுங்க. அந்த கேட்டகரி அறிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் வசனங்கள் இந்த கேட்டகரி என்ன செஞ்சீங்க போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. இப்படியே போய்கொண்டே இருக்கும். ஒரு தீசிஸ் எண்டில் தான் எனக்கு அது என்னென்ன கேட்டகரி என்னென்ன இருக்குது, என்ன வசனங்கள் இருக்குது நம்ம சொல்லலாம். இப்போ சொல்ல முடியாது. தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத. அதனால் ஃபஸ்ட்டு வாக்குத்தத்தோடைய கேட்டகரியை நம்ம பார்ப்போம். அந்த கேட்டகரியில் இந்த வசனங்கள் எப்படி உள்ளடங்கிருக்கு, நீங்கள் அதில் வேத பண்டிதர்களால் உங்களுக்கு ஈஸியாக அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவன் அதாவது நம்முடைய 10 வாக்குத்தத்த வகையை நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கும் சொல்கிறத விட எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டும். அந்த 10 வகையை நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த வசனம் அந்த 10 வகைக்குள்ளே போய் என்ன செய்யும்? அடாப்ட் ஆகிடும், போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த 10 கேட்டகரியை மறுபடியும் டே பை டே என்ன செஞ்சுக்கோங்க, வெல் ரெகுலர் பண்ணுங்க. இதுதான் வாக்குத்தோட கேட்டகரி. இது மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டகரி தான் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லிட்டு பிரகாரம் நம்ம ஒழுங்காக இருக்க பார்ப்போம். அப்போ அந்த 10 கேட்டகரி ஞாபகம். முதல்ல அந்த 10 கேட்டகரி அப்படின்றது கிட்டத்தட்ட எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தப்படுறாங்க என்னன்னா 10 டேப்லெட் ஆகும். ஒரு வியாதிக்கு ஒரு டேப்லெட் எடுத்துட்டா எவ்வளோ டேப்லெட்? ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் அப்படி எடுத்துகிட்டே இருக்கும். விட்டமின் சிக்கு ஒரு பேர், விட்டமின் டிக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு மாத்திரை இது போடுறேன். இப்படி ஹெல்த் ட்ரிங்க்கு அது கீழே நிறைய இருக்கும். உடனே ப்ரெஷர் எடுத்துக்கிட்டா ப்ரெஷர் கீழே ஒரு 2 மாத்திரை, சுகருக்கு 2 மாத்திரை. அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு இந்த 10 டேப்லெட்டை நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கணும். அப்படின்னா 10 வசனம் வந்து நான் 10 வசனம் சொல்ல, இந்த 10 கேட்டகரியை மாத்திரையாக போடுங்கிற ஞாபகம் நமக்கு வர வேண்டும். ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு விசுவாசியாக இருந்தால் இந்த 10 வகை வாக்குத்தத்த வகைகளை ஞாபகப்படுத்தி கொண்டு வசனம் அவனுக்குள்ள இருக்கணும், சுற்றிக்கிட்டே வரணும். இந்த 10 வகையை என்ன செய்யணும்? ஒரு விசுவாசி இந்த 10 வகை வாக்குத்தத்தை என்ன செய்யணும்? வகைகள் ஞாபகம் வச்சுக்கணும். பிற்பட வசனம் தான் செய்யும் உட்கார். இப்படிதான் அவன் தான் எனக்கு அது பேர் வந்து விசுவாசி. 7 வசனம் சோத்திரம் முதல் வகையை பார்த்துக்கோங்க. எது இந்த டேப்லெட் மாதிரி இருக்கும்னா நம்ம ஆத்மா பலப்படுறதுக்கு இந்த டேப்லெட் முக்கியமாக இருக்குது. இந்த 10 வகை டேப்லெட் நமக்கு வேணும்.
இதை விட்டுறக்கூடாது. மாத்துவ பலப்படுனா இந்த 10 வகை டேப்லெட் நமக்கு இருக்கணும். அப்போ 10 வகை வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குது, 10 வகையான வாக்குத்தத்தம் இருக்குது அப்படின்னா அந்த ஆத்மனிச்சின் பலப்படும். நீங்கள் எதுக்காக கொண்டும் கலங்க வேண்டியது அவசியம் இல்லை. பெரும்பாலும் வாக்குத்தத்தம் எடுத்து கொடுக்கப்படுது அப்படின்னா நம்மளை தேவனுக்கு நேராக நேர்முகப்படுத்துவதற்கும் அவர் நம்மளை கைட் பண்ணி அழைத்து கொண்டு போகிறதுக்கும் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கும் அவர் சொன்ன டெஸ்டினேஷனை போய் அடைவதற்கு தான் வாக்குத்தத்தம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது வரைக்கும் இந்த டேப்லெட் என்ன செய்வீங்க, பொறுமையாக சாப்பிட்டுட்டு கருத்தை போய் டெஸ்டினேஷன் சேர்க்கிற வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். அப்போ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். டேப்லெட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் எதை மைண்டில் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வாக்குத்தத்த வகையிலே ஞாபகத்துக்கு கொள்றப்ப தான் டேப்லெட் எடுக்கிறதா அர்த்தம். ஒரு வாக்குத்தத்தை நீ காலை ஞாபகம் வருதுன்னா அதுக்கான டேப்லெட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். தேவவசம் சோத்திரங்காக அப்படி நீ ஞாபகம் வைக்க வேண்டிய அந்த வகை எத்தனை 10 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேதாளம் நமக்கு பரிந்துரைக்கு வாசிக்கலாம். முதலாவது செக்யூரிட்டி. கர்த்தர் நமக்கு பாதுகாப்புக்காக நிறைய வாக்குத்தங்களை இப்போ கொடுத்துருக்குறாங்க. பாதுகாப்புக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒன்று மட்டும் சாம்பிள் வாசிக்கலாம். பாதுகாப்புக்காக கொடுத்துருக்குறா வாசிக்கலாம். சங்கீதம் 91:11 வாசிக்கலாம். சங்கீதம் 91:11. உன்னை காக்க முடியாது உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தூதர்கள் கூட உண்டு. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. மொட்டை மாடிக்கு போய் துணியை காயப்பட்டாலும் அங்கே தூதர் இருப்பாங்க. என்ன வீட்டில் தூங்கும் போதும் ஒரு தூதர் இருப்பாங்க. ஆம்பளையார்கள்லாம் வீட்டில் வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டில் தனிமையாக அந்த சகோதரி இருப்பாங்க, அந்த ஸ்திரீ இருப்பாங்க, அந்த மனைவி இருப்பாங்க. தனியாக விட்டு போகணுமே அப்படின்றதுலாம் நமக்கு மனசு வரக்கூடாது. ஐயோ விட்டு போய்ட்டுமே என்ன ஆகும் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு யார் இருக்காங்க, தூதர் இருக்காங்க. அவங்க மனைவிக்காங்க உதவி செய்ய முடியாத, பாதுகாக்க முடியாத, பணிவிடை செய்ய முடியாத, கை கொடுக்க முடியாத ஒரு தூதர் இருக்கிறாங்க. தேவவசம் சோத்துறாங்க. கணவன்மார்கள் பிள்ளைமார்கள் வெளியூருக்கு வேலை செய்கிறாங்க. பயப்படாதீங்க. திடப்பட முடியாத அந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. என்ன மாத்திரை? சங்கீதம் 91:11. தேவத்தூர் நமக்கு இருக்கிறாங்க. பைபிள் அப்படியே இருக்கு. இயேசு சாத்தான சாத்தான போராடி முடிச்ச உடனே யார் வந்தா? தேவன் வந்து பணிவிடை செய்தார். அவருடைய கடைசி நாள் அவருக்கு கடுமையாக ஜெபம் பண்ணினார். உடனே தேவன் வந்து அவரை பலப்படுத்தினார். தேவத்தூர் கூட இருந்தார். அவர் தனியாக ஹெசல் இருந்தாரா? சீடெல்லாம் அப்படி போயிட்டாங்க. அவன் தனியாக இருந்தாரா? உடனே தேவன் அவருக்கு சாத்தான் போடுறது கூட எத்தனை பேர் இருந்தாங்க? சாத்தான போடுறது ஒரு 1000 பேர் இயேசு பின்னாடி நின்னாரா? நின்னாங்களா? இல்லையே. இயேசு தனியாக இருந்தார். சாத்தானை ஜெயிச்ச உடனே தேவன் வந்து செய்தவங்க பணிவிடை செய்கிறார். அப்போ பாருங்க, தூதர்கள் தான் அவங்களை காக்குறாரு. இதை சாத்தம் போட்டு காமிக்காம எப்படி கோட் பண்ணுறாங்க? தூதர்கள் வந்து காப்பாங்க. மேலிருந்து கீழே நீ செல்லும் இடங்களெல்லாம் தேவர்களை காப்பார்கள். மேலிருந்து கீழே உள்ளக்காரு அப்படி என்ன செய்யலாம் பாருங்க. அவன் எப்படி கோக்குறான் பாருங்க. நம்மளும் அதை விட்டாதனமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம். நீ செல்லும் இடங்களெல்லாம் எழுது தேவர்களை உடனே காப்பாரு. ரைட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த வசனத்துக்கு இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமார் அவர் எப்பவுமே தூதர்கள் காப்பாற்ற வேணுமோ ஒரு யதார்த்தமாக எடுத்துக்கலாம். லோத்து அந்த இதில் உட்கார்ந்துருக்கும் போது கையை பிடிச்சி கரமன்னு எடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சில இடங்கள் அப்படிதாங்க. எனக்கு தீவிரம் நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சில ஃபோன் வரும். அந்த ஃபோனை சிக்னல் ஹலோ கேட்டு வெளியே போயிடுறேன். அது பெரிய தேவர்களோட நகைப்பான ஒரு காரியமாகும். அந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்றது தான். நிறைய இடங்கள் கத்தர்கள் பாதுகாத்துக்கிறார். ஒரு பில்டிங்கில் மேலே ஒரு சென்ட்ரி பகை ஒன்று இருந்துட்டு போகிறது. நான் வண்டி விட்டு நகர்ந்து பல கீழே விழுந்து கீழே அப்படி கத்தர் நிறைய சமூகத்தில் என்னை வந்து அவர் பாதுகாத்துக்கிறார். தேவதூர் கொண்டு பாதுகாத்துக்கிறார். ஒரு நாள் ராத்திரி நான் விழுந்து கிடந்தேன். ஒருத்தர் வந்து தூக்குனார். அப்போ நான் சொன்னேன், ஐயா அடியெல்லாம் பலமாப்பட்டு போல ரத்தம் நிறைய வருது அப்படின்னார். இல்லை நான் திண்டு மட்டும் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பார்த்து நான் எஞ்சி போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என் பேச்சை கேட்டு அந்த சென்டரில் அந்த ஜெயித்தாரோட சென்டரில் அந்த மீடியில் என்னை உட்கார வச்சார். அவர் உட்காந்துட்டார். அவர் உட்காந்து அவர் மேலே அப்படி சாங்கிட்டு சின்ன பிள்ளை போல. அவ்வளோதான். எனக்கு என்னமே தெரியல. ஏன் ஐடியா பாருங்க. ஒரு நேரம் உட்கார வச்சா எஞ்சி பலப்பட்டு போயிடுவானா. ஆனால் நடந்ததுன்னு அவர் மாதிரி சாஞ்சி விழுந்துட்டேன். உடனே அவர் ஆம்புலன்ஸ் விட்டார். அவர் போய் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாரு. திரும்பி முடிச்சு பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் கீழே லிஃப்ட்டில் போய் இறக்கி விட்றாங்க. அது ஸ்ட்ரெச்சர் வச்சு மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ யோசித்து பார்த்தேன். அதை மறுநாள் எங்கள் அத்தா சென்னையில் அவர் எடுத்து சாட்சி சொன்னார் தெரியுமா?
அவன் நடுவோட்டில் விழுந்து கிடந்தான் கூட தேவதூரை கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஹalleluya. அது யாரும் இல்லை. அது இப்போ ஒன்றே பூதூரில் முடித்து குடிச்சு வரும்போது சம்பவம் நடந்தது. தேவபசம் சோத்திரம் இல்லாத அவங்க பாருங்க, தேவதூர் எல்லாத்துக்கும் இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க, நமக்கு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த வாக்குத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் நமக்கு எங்கே போனால் எங்கே சொன்னால் நமக்கு பாதுகாப்பு நமக்கு நிச்சயம். ஹalleluya. கேஸை பற்ற வச்சாலும் சரி, கேஸ் ஆஃப் பண்ணாலும் சரி, துணி துவைச்சாலும் சரி, துணி துவைக்கட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, நீங்கள் தூங்கினாலும் சரி, வீட்டுள்ள சகலத்துக்கும் என்ன உண்டு? தேவதூதன் உண்டு. இந்த வாக்குத்தை நினைவச்சிங்கன்னா உங்கள் ஜபத்தின் வார்த்தைகள் எப்படி வரும்? அஞ்சு தேவதூதனுக்காய் நன்றி வரும். தேவதூதனை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு வரும். இந்த வாக்குத்தை வச்சு தான் ஜபமே நமக்கு எழுதும். வசுதாவே போன தடவை சொன்ன எனக்கு ஒரு வார்த்தை உடம்புல ஜெபிக்கவே தெரியல. ஆண்டவரே சில ஜெபிச்ச உடனே எனக்கு சில ஜெபிச்ச வர முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்குமா? வசுதாவை கொண்டு ஏற்கனவே சொல்லி எப்படிங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை இருக்கலாம். ஆவியான வெளிப்படுத்தான் ஒரு வாக்குத்தத்தை வைத்துக்கொள். ஜெபம் பண்ணுற வார்த்தை தானாக வரும் என்று சொன்னான். ஹalleluya. வாக்குத்தத்தை வைத்து தான் பசுத்தாவியனும் என்னடா மூச்சு நமக்கு என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுறார். ஸோ வாக்குத்தத்தை கரெக்டாக எழுப்பி நம்ம ஞாபகப்படுத்தி அதை ஜெபம் பண்ண வைக்கிறார். தேவபசம் சோத்திரம் உண்டாக. அப்போ வாக்குத்தத்தை நினைக்கின்றோம். அப்போ நம்ம பாதுகாக்க முடியாத நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் பண்ணவே என்னவா தோன்றும்? தேர்தல் கொண்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு தேவபசம் சோத்திரம் உண்டாக. அதில் ஃபர்ஸ்ட் வகை என்ன அப்படின்னா, நம்ம பாதுகாக்க முடியாத தேவதூதர் கட்டளையிட்டு இருக்கார் என்பது ஒரு வாக்குத்தத்தத்தை நீ ஞாபகத்தில் கொள்ளும். ஹalleluya. தேவபசம் சோத்திரம் உண்டாக. ரெண்டாவது, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்ஸ் எப்போதும் நம்மகிட்ட இருக்கும். ஹalleluya. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்ஸ் தேவ பிள்ளைகளுக்கு எப்பவும் இருக்கும். வாசிக்கலாம். உபாகம் 31:6, யாத்ரான் 33:14. இல்லை வாசிங்க. உபாகம் 31:6 வாசிங்க. யாத்ரான் 33:14 வாசிங்க. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவங்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். அவங்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். ஹalleluya. தேவனாமே கர்த்தர் தாமே கூட வர. அவர் சமூகம் உங்களுக்கு இருக்கு. பயப்படாதீங்க. எங்க போனாலும் அவர் சமூகம். நீங்க தேவனை மறக்கலாம், கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். நாம தேவனை மறக்கும் ஏதாவது சில நேரத்தில் மறந்து விடுகிறோம். ஆனா தேவன் ஒரு பொழுது நம்மை மறப்பதில்லை. அவருடைய சமூகம் நம்ம கூட தான் இருக்கு. அவருடைய பிரசன்ஸ் நம்ம கூட தான் இருக்கு. நாம் என்ன அதை உணராம இருக்கலாம். உன் தேவனாக உங்க கூட இருக்கிறார். வாசிக்கலாம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதான் முக்கியம். அவர் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன. ஹalleluya. கர்த்தர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அவருடைய பிரசன்ஸ் எல்லாருக்கும் நம்ம கூட எப்போது. இது ரெண்டாவது வாக்குத்த வகை. இந்த வாக்குத்த வகையெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? இது கூடவே அடங்கியிருக்கும். இப்போ பாருங்க, இந்த தேவ பிரசன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கீழே ஒரு 1000 வசனங்கள் கூட இருக்கலாம், வார்த்தைகள் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். என் கிருபை உனக்கு போதுங்கிறது எது உள்ளது? இது அடிப்படை சார்ந்தது. என் கிருபை உனக்கு விலகாமல் இருக்கும் என்பது இந்த தேவ பிரசன்ஸுக்கு அடிப்படை சார்ந்தது. நான் கூட இருப்பேன், நான் கூட வருவேன், நான் உண்மையாக கடந்து செல்வேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதெல்லாம் எதுக்குரியது? இந்த வகைக்குடைய சார்ந்ததா தேவ பிரசன்ன, தேவ சமூகம். சோத்திரம் உண்டாதாக இந்த தேவ சமூகம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. தேவ சமூகம் இருக்குன்னு சொல்லி வாக்குத்தத்தவே. ஸோ அதை நினைவு கொள்ளுங்க. உங்கள் ஜபம் பண்ணும்போது கூட அந்த தேவ சமூகம் எனக்கு வேண்டுமேன்னு சொல்லி என்ன செய்யுங்க, ஜபம் பண்ணுங்க. கடந்த நாட்களிலும் அப்படி ஒரு பாட்டு எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அதை கர்த்தர் திரும்பினாலே ஏஐ சப்போர்ட்டோட அதை ரிலீஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்கிறார். தேவ சமூகம் வேண்டுமே என்கிறக்காக கர்த்தர் சோத்திரம். தேவ சமூகம் இல்லாமல் எதையுமே எதுவும் செஞ்ச முடியாது. கர்த்தர் கூட வரலாம், ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாக அந்த தேவ சமூகம் நமக்கு வேண்டும். அதுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஸோ அந்த வாக்குத்த மனதை வைத்து ஜபிக்க வேண்டும். யாத்திரான் 33:14 வாசிக்கலாம். என் சமூகம் முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற. ஹalleluya. மோசே சொல்லிட்டார், உங்க சமூகம் வரணும், ஒரு பிட்டு முன்னாடி என்ன எடுத்துக்க மாட்டேன், முடியாது அப்படின்ட்டார். சரி, என் கிருபை உனக்கு ஒன்று விடாமல் இருக்கும், என் சமூகம் உன் கூட வரும் என்று சொல்லி கர்த்தர் மோசையை கட்டளையிட்டார். சங்கீதம் எல்லாம் தெரிஞ்ச சொன்னால் சங்கீதம் 32:8. அவர் சமூகம் கூட இருக்கும்போது அவரோட ஆலோசனை நம்ம கிடைக்கும், அவருடைய போதனை நம்ம கிடைக்கும். அவர் நம்ம எப்படி நடக்கணுங்கிறத அவர் காட்டுவாராக, அவர் வழிநடத்துவாராக.
சமூகம் தேவ பிரசன்ஸ் கூட இருக்கும் என்று சொல்லுகிற வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து. ஹalleluya. இப்போ வந்து தேவ பிரசன்ஸ் உள்ள வந்துருப்பாங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல் என் கண்ணை வைத்து. பார்த்தீங்களா? சமூகம்னா என்ன தெரியுமாங்க? தேவ சமூகம் என்ன? அவர் கண்ணு நம்ம ரைட் நம்ம கூட இருந்து நினைச்சாது வரும். நமக்கு 2 கண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் கொடுத்து ஒரு கண்ணா பார்த்துட்டு இருக்காரு. ஹalleluya. என் கண்ணை உனக்கு உண்மையில வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். ஹalleluya. என் சமூகம் உணர்ந்தா உனக்கு ஆலோசனை வந்து கொண்டே இருக்கும். ஆலோசனையில் கர்த்தருடைய சமூகம் நமக்கு வேண்டும் அப்படின்னா இந்த வசனத்தை புரிச்சுக்கோங்க. அவருடைய ஆலோசனை அவருடைய தீர்மானத்திலே தேவனுடைய சமூகம் நமக்கு உண்டு இருக்கிறது வாக்குத்தத்தை வெளிப்படுத்துது. ஆகையினால தேவனுடைய சமூகம் நமக்கு உண்டு அப்படின்றத ஒரு வாக்குத்த வகை நமக்கு இருக்குது. அது என்னால் நமக்கு உண்டுங்கிறது தேவ பிள்ளைகளை ஞாபகம் வேண்டும். ஃபர்ஸ்ட் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டுங்கிற வாக்குத்தத்தை ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையை ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். 2வது அவருடைய சமூகம் நமக்கு உண்டுங்கிறது ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். 3வது அவர் நமக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறார். நம்முடைய நீட்ஸ் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர் ஒரு சகாயராக இருக்கிறார். உதவி செய்கிறார். நம்ம கை பிரச ஆசிர்வதிக்கிறார். நாம் ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம கை பிரச நாமளே சாப்பிட நமக்கு உதவி செய்கிறார். நம் தேவைகளை அவர் சந்திக்க வைக்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 13:5-6. எபிரேயர் 13:5-6. உபாகமம் 28:8 எடுத்து. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் இருந்தால் உங்களுக்கு இருக்கிற போதுமின்றி எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பாருங்க, இங்கே எந்த விஷயம் போட்டுருக்கோமோ பணாசை வச்சு தான் இந்த காரியத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. பணாசை இல்லாம போதும் என்கிறதே உங்கள் மனதில் இருக்க வேண்டும். நான் உனக்கு விலகும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே அருமையாக அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் ஆக்கியோன் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க. இருந்தாலும் ஆக்கியோன் சொல்லிக்கலாம். அந்த ஆக்கியோன் அருமையாக எதை வெளிப்படுத்துகிறார்? தேவைக்கு எதை கொண்டு வருகிறார்? வாக்குத்தத்தை தான் உள்ள கொண்டு வருகிறார். நமக்கு விளைவிக்க உடனே கைவிட சொல்ற பணாசை ரொம்ப வேண்டாம். பணாசையை தேவை மட்டும் தான் போதும். அவரோட கைவிடுங்கிற உடைய சில ஒரு விளைவு சொல்லிருக்காரு செய்வார். சொல்லிட்டு வசனம் சொல்றாரு பாருங்க, அவருக்கு என்னவா இருப்பாராம்? சகாரா இருப்பாராம். அவருடைய வாக்குத்தம் நமக்கு இருக்கு. ஹalleluya. வாசிக்கலாம். அதனால தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். ஹalleluya. அவர் ஹெல்ப்பார். அவன் தேவையை சந்திப்பார். அவருடைய கைவிடவில்லை, அவருடைய விலகுவதும் இல்லை. அவர் கூட இருந்து நம்ம தேவைகளை வேலை செய்வார், சந்திப்பார். தேவனுடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிக்கலாம். உபாகமம் 28:8. எப்படி சந்திப்பார் நினைக்கிறீங்கன்னா, உங்கள் கை பிரசத்தை ஆசீர்வதிப்பார். நீ கை விஷயம் எல்லா வயசும் கர்த்தர் ஆசீர்வாதம் உண்டு. உன் கை பிரச ஆசீர்வதிப்பார். வானம் திறந்து ஆசீர்வதிப்பார். நீ தசமா செலுத்துவது வானம் திறந்து ஆசீர்வதிப்பார். அளவில்லாம ஆசீர்வதிப்பார். நீ கடை கொடுப்பாய், நீ கடை வாங்காதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உங்கள் தேவைகள் நீடாகும். உங்கள் தேவைகளை நீட சந்திக்கும் போது உள்ள காரியங்களில் உள்ள வசனத்துக்கு உள்ள வாக்குத்தத்தம் தான் இந்த வசனங்கள்லாம். வாசிக்கலாம். 28:8. உன்னுடைய களஞ்சியும் நீ கையிலும் எல்லா வேலையிலும், அது ஊழியமா இருந்தால் சரி, உலக வேலையா இருந்தால் சரி, உன் கையின் பிரயாசம் கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவா. ஹalleluya. ஆசீர்வதிக்கப்படுவார். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் கை பிரசத்தை நீ சாப்பிடுவாய். சங்கீதம் 100 குடும்ப சங்கீத பார்க்கிறோம். 128 பார்க்கிறோம். உன் கை பிரசத்தை நீ சாப்பிடுவாய். கடனாக நீங்க மாட்டான், வேற யாரும் சாப்பிடுவாய். நீனே சாப்பிடுவாய். நீ கடை கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். வானம் திறந்து ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பண்டசரை திறப்பா. எல்லாம் எந்த அடிப்படையில் சேர்ந்தது வசனம் எல்லாம் அப்படின்னா உன் தேவைகள் சந்திக்கப்படுங்க. ஹalleluya. உன் ப்ரொவிஷனுக்காக, உன் நீடை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கர்த்தருக்கு நாம் வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ 4:19 கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய நிறைவில், அவருடைய மகிமை நிறைவினாலே உன் தேவைகளாம் உன் குறைகளாம் கர்த்தர் நீக்கி போடான்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அவரை ஆசீர்வதிக்கிறார். அவர் அந்த பாயிண்டை காட்டுறார். கிறிஸ்துக்குள்ள உங்கள் குறைவெல்லாம் நிறைவாய் மாறிவிடும் என்று சொல்கிறார். அவர் மகிமையில் நிறைவாய் மாறிவிடும் அப்படி சொல்கிறார். வாசிக்கலாம்.
பிலிப்பியர் 4:19. என் தேவன் ஆ தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி ஆ உங்கள் குறைவை எல்லாம் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவேலாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவேறும். ஹalleluya. நான் என்ன சொல்றேன், இந்த வாக்குத்தத்தம்ல எப்பதான் உங்களுக்கு செல்லுபடியாகும்? கிறிஸ்துவுக்கு இருந்தா மட்டும் செல்லுபடி. ஹalleluya. ஆமா. As a member of a Christian believer, என்ன, you can access all the promises. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ப்ராமிசஸும் நினைக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில தான் உங்களுக்கு கத்தரி செய்வதை நிறைவாக்கும். வித்தவுட் கிரைஸ்ட் உங்கள் தேவைகள் அங்கே சந்திக்கப்படாது. உங்கள் தேவை சந்திக்கப்படனா கிறிஸ்துக்குள்ளால் இருங்க. குறைவெல்லாம் அவர் மகிமையில் அவர் செய்வார், நிறைவாக்குவார். உன் கையில் ஆசிர்வதிப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நமக்கு சகாயம். ஹalleluya. இப்போ 3வது வாக்குத்தத்தோட வகை பாருங்க. நிச்சயமாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. இது 3வது டேப்லெட். டெய்லி 10 ஞாபகம் வச்சுக்கணும். காலையில் நமக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு, நம்ம தேவையெல்லாம் சந்திக்கப்படும், தேவ சமூகம் உண்டு. அவ்வளோதான். இதுவே பெரிய கிறிஸ்டியனில் ஒரு பெரிய ஆத்மாவுக்கு ஸ்ட்ரென்த்து. 3 டேப்லெட் உள்ள போயிடுச்சு. அடுத்த 4வது தேவபிரசம் சோத்திரம் இல்லாத அருமையான ஒரு சமாதானத்தை கற்றுத்தருகிறார். ஒரு ஆத்மாவில் ஒரு சமாதானம், உடம்பு கொடுக்காத ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம். அது ஒருத்தரால் மாத்திரம்தான் முடியும். இயேசு கிறிஸ்துனால. ஹalleluya. ஒருத்தர் நீங்கள் சாப்பாடு கொடுத்தவங்க வயிறை திருப்தி படுத்தலாம், ஒரு ட்ரெஸ்ஸு அழகான ட்ரெஸ்ஸு கொடுத்தவங்க கவனிக்கலாம், ஒரு பொன்னாடை போற்றி உங்களை செய்யலாம், ஆனர் பண்ணலாம். ஆனால் சமாதானம் வேறு உண்டு. பொன்னாடை வாங்குறது இல்லை, அது சாப்பாடு திருப்தியானது இல்லை. ஏன்னா சாப்பாடு திருப்தி இன்னொரு சாப்பாடு கேட்கும். சாப்பாடு திருப்தியானா இன்னொரு சாப்பாடு கேட்கும். எங்கள் வீட்டில் தான் ஒரு குட்டி இருக்குது. மதியம் நீ பிரியாணி சாப்பிட்டாலும் சாயங்காலம் பிரியாணி கேட்டால் ஆம் தான் சொல்லுவார், நோ சொல்ல மாட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டியா? எனக்கு திருப்தி கிடையாது. அந்த அதே சிலர் நம்ம தெய்வ சமாதானத்தில் இருப்போம். ஒரு சபையில் போய் சாப்பிடுவோம், ஒரு ரசம் வச்சு சின்ன கூட்டு வச்சு சாப்பிடுவோம், என்ன சமாதானமாக இருக்குங்க. ஹalleluya. வச்ச ரசத்தினால இல்லை, ஏன்னா வச்ச ரசம் எங்கள் வீட்டில் வச்ச ரசம். ஸோ அதில் திருப்தி ஆகுது இல்லை, கத்துறது கொடுத்தாருங்கிறதுனா திருப்தி. ஹalleluya. தேவனுக்கு சோத்திரம் உண்டாத. அப்போ என்ன உண்டாது பாருங்க, ஒரு தெய்வீக சமாதானத்தை கற்றுத்தருங்க. வாசிக்கலாம். யோவான் சரி சொல்லலாம். யோவான் 14:27. இந்த சமாதானம் பாருங்க. இந்த 2 பேர் சண்டை போடுவாங்கல்ல, சண்டை போட்டு ஒத்துக்கொள்ள கட்ட பஞ்சாயத்து இனிமேல் பண்ண முடியல, நீ ரெண்டு கை கொடுத்துக்கோங்க சமாதானிங்க. இந்த சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எப்படி அப்படின்னா, எனக்குள்ள சமாதானம் தருங்க அப்படின்னா, கோவாக்கிடைய பிள்ளை இருந்த நாம, தேவனை கிட்டி சேராமல் இருந்த நாம, இயேசு சுலமாய் அவர் பாடுபட்டு மரணத்தை ருசி பார்த்து, ரத்த சிந்தி மரணத்தை ருசி பார்த்து கூட வீட்டிலிருந்து தேவனோட சமாதான ஒப்புராகமே செய்கிறார். வானோரையும் பூலோரையும் ரத்தரா இயேசு மரணமான செஞ்சு ஒப்புராகப்பட்டது. ஹalleluya. இது பிலிப்பியர்ல இருக்கு நினைக்கிறேன். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. அப்படி இந்த சமாதானம், அதுதான் அவருடைய சமாதானம். அந்த சமாதானம் தேவனோட ஒப்புராவது தான் ஒரு சமாதானம் செய்யலாம். வாசிக்கலாம். சமாதானத்தை வைத்து போகிறேன். என்ன அருமையான கமிட்மெண்ட், அருமையான வாக்கு. சமாதானத்தை வைத்து போகிறேன். I will keep the peace to you. என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நினைக்காதீங்க. உடம்பு கொடுக்குமான ஆனர் அதனால் என்னுடைய சமாதானம் தேவனோட உறவாடி ஒப்புரவாடைய உங்களை நான் உயிர் கொடுத்து சேர்த்து வச்சு ஜீவனை கொடுத்து அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். கத்த சொல்கிறேன். ஹalleluya. தொடர்ந்து வாசம் முடிச்சுக்கலாம். இப்போ தெரியுதா இந்த வாக்குத்தத்தம் எது சார்ந்த டேப்லெட்டாக தெரியுதா? உங்கள் இருதயம் டாக்டர் என்ன சொல்லுவார், 2 மாத்திரை கொடுத்து இன்பேர் பயப்படாதீங்க சாப்பிடுங்க. அதே போல் உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கும், உங்கள் இருதயம் பயப்படாமல் என்ன செய்யணும்? இந்த 4th டேப்லெட் என்னது? ஆண்டவரே உங்கள் சமாதானத்தை தாங்க, உலக சமாதானம் வேண்டாம், உங்கள் சமாதானம் தாங்க, அந்த தெய்வீக சமாதானம் தாங்க, என் ஆத்மா சமாதானம் தாங்க அப்படி கேட்டு பாருங்க. டேப்லெட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஹalleluya. அது டெய்லி கொண்டு வந்து வாக்குத்தத்தை டெய்லி வாக்குத்தத்தை வைக்கணும். அது சொன்ன உடனே அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாருங்க இன்னொன்று நான் வெளிப்படுத்த 24 பிரகாரம் ஒரு கிரியை நடக்கும். அந்த சமாதான ரிசல்ட் பாருங்க. எப்படி மாத்திரை கொடுத்தவங்க 3 நாள் கழிச்சு ரிவ்யூ வந்து பாருங்க, டாக்டர் சொல்லுவது போங்க. அப்போ நல்லா இருக்கு டாக்டர், கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பாடு உள்ள போகுது, காய்ச்சல பரவாயில்ல, ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்பாங்கல்ல.
எதுக்கு இந்த டேப்லெட் உள்ளே போனதுக்கப்புறம் சொல்லுவாங்களே நான் நினச்சி பாருங்கன்னா நான் நினச்சி என்ன சொல்லுவாங்க, இன்னும் மோசமாக அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லை, அந்த டேப்லெட் வேலை செஞ்சுதான் எப்படி இருப்பாங்க, புதுசாக நல்லா சாப்பிட நடக்கிறேன், வேறு ஏதாவது ஸ்ட்ரென்த்து கதை இருக்குமா, இல்லை போதும் இதே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்த்தருக்கு சமானத்துக்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. வெளிப்படுத்தி 21:4. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் அங்கே இருக்காது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இனி மரணமும் இல்லை, இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதும் இல்லை, வருத்தமும் இல்லை. இதுதான் முக்கியம். முந்தினவைகள் destroyed. Hallelujah. சமாதானம், தெய்வீக சமாதானம் என்ன? ஆல்வேஸ் கெட்டிங் நியூ. பழசெல்லாம் ஒழிஞ்சு அந்த பல்கடிப்பு, பால் கடிப்பு, என்னென்ன கடிப்பு இருக்கு, பல்கடிப்பு, பால் கடிப்பு, வருத்த சோகம் எதுவுமே இருக்காது. தெய்வீக சமாதானம் தான். அப்படி ஒரு சமாதானத்துக்கு அத்தனை வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தம் பண்ணி அதை நிறைவேற்றி கொண்டு வாழ்க்கை இருக்கிறார். 7 சோத்திரம் தான். சலசலம் சாப்பிட்டு பாருங்க. நம்ம வீட்டில் ஏசி போட்டாலும் நமக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது, ஏசி போடாமல் தூங்கினாலும் சில சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி? அப்போ எக்ஸ்ட்ரா சோர்ஸில் வர்ற சமாதானம் ஆத்மாவில் ஒரு திருப்தி உண்டாகுது இல்லையா? அந்த திருப்தி தெய்வீக சமாதானம். அப்படி தானே? சில ரசம் சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்குது, பிரியாணி சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்குது. அப்போ எங்கேருந்து அது வயிற்றுக்கு ஒன்றுமே தெரியாது, வயிற்றுக்கு ஒரு 2 புரோட்டீன் தான். அப்போ எங்கேருந்து ஆத்மாவில் தான் இருக்குது சமாதானம். அது ஓகேனா ஓகே தான். அது ஓகே ஆகுது என்ன பண்ணணும்? இந்த டேப்லெட்டை கையில் கர்த்தருக்கு சமாதானம் இருக்கு, அதே போதும் அப்படின்றது அங்கே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாது. ஹல்லேலூயா. அதில் 4வது காரியம், கர்த்தர் நமக்கு சமாதானம் வைத்திருக்கிறார். உடம்புக்கு சமாதானம் இல்லை, தெய்வீக சமாதானம் வைத்திருக்கிறார். அதில் பழையவைகளெல்லாம் ஒழிந்து போய் கண்ணீர் கவலையெல்லாம் மாற்றி போட்டு துக்கத்தை சாரோ எல்லாம் எடுத்து போட்டு நல்ல சந்தோஷ மகிழ்ச்சியோட உங்களை சமாதானத்தோட கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது 4வது வகை. அப்போ சில வசனங்கள் இருக்கும் எப்படின்னா, இந்த சமான் ஏதுக்கான வசனங்கள் சில வசனங்களை இருக்கும். அப்படி தானே? சமானத்தோட அப்போ பாருங்க, சமான் தேவன் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். சமான் தேவன் அப்போ தான் நம்ம ஒரு ஸ்டீபன் ஒரு பாஸ்டர் வீட்டில் துஷ்டி அவங்க அப்பா இறந்து வந்து எப்போது மாதிரி 2 பார்ட்டிக்காரன் பேசிக்கிறேன். நானும் ஆப்பானம் பண்ணி கொண்டே இருந்தேன். இன்னொருத்தர் வந்தார், அவரும் 4 பார்ட்டி அவரும் ஆக்கப்பட்டு இருந்தார். திரும்பி இன்னொருத்தர் வந்தார், எதுக்கே அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவர் கேட்டால் நான் பதில் சொன்னேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ ஏன் கேட்ட? இல்லை எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும் இருந்தால் அதான் கேட்டேன். ஏங்க, நமது தேவன் சமாதி தேவனுங்க, கடலுக்கு தேவன் இல்லை அப்படின்னா. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை கொண்டு முன்னாடி வச்சா 2 வருஷம் என்ன வச்சுக்காங்க பீஸ்ஃபுல்லாக. ஹல்லேலூயா. அவ்வளோதான். 20 வருஷமாக குவாரலைன் பண்ணிட்டு இருந்தான். இவர் எல்லாருக்கும் உள்ள வந்தார். எதுக்கு கொண்டு பேசி நம்ம தேவன் எது தேவன்? சமாதி கடலத்தின் தேவன் இல்லையா? நீ கடல் பண்ண உங்கள் தேவன் வேற இப்போ காமிச்ச மாதிரி இருக்கிறது. சமாதி தேவன் சமானம். அந்த வாக்குக்கு உள்ள பிரசன்ட் பண்ணோன்னா அங்கே என்ன சார் மேட்ரு? சால்வேஷன். சமான் பண்ணுறவர்கள் பாக்கியவார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? தேவபுத்திரர். நீங்கள் போய் வெளியே இப்போ சமான் பண்ணி பாருங்க, கட்டையை பிடிச்சிடலாம். அவன் என்ன பண்ணுங்க அவனுக்கு தெரியுமா? மறக்க முடியுமா இல்லை அப்படின்றாங்க. ஆனாலும் பண்ணணும், வாக்குத்தத்தம் இருக்குது. ஹல்லேலூயா. சமாதானம் கர்த்தர் சமாதானத்தை பெற்றனா நான் பிறரை சமாதானப்படுத்தும் என்ன தேவ சோத்திரம்டா. சரி, அதான் டாபிக். இந்த விஷயத்துக்கு வருவோம். ஆயிரம் கர்த்தர் நமக்கு 4வது வாக்குத்தத்த வகையை நம்ம காண்பித்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. வாக்குத்தத்தம் இருக்கு, பாதுகாப்பு வாக்குத்தம் இருக்கு. நம்மளோட தேவையை சந்திக்கக்கூடிய வாக்குத்தம் இருக்கு. அவர் சமூகம் கூட இருக்கு வாக்குத்தம் இருக்கு. அவருடைய சமாதானம் இருக்கு வாக்குத்தம். தேவ சோத்திரம். 5வது அவருடைய பலன் நமக்கு இருக்கிறதாக வாக்குத்தம் இருக்கு. அவருடைய பலன் நமக்கு இருக்கு. ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ். பலன் என்ன தெரியுமா? ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸ். ஒருத்தர் நிற்கிறது எப்படி? 2 பேரும் நிற்கிறது எப்படி? ஒருத்தருன்னா 2 கை 2 கால் தானே. கூட ஒருத்தருன்னா 4 கை 4 கால் இல்லையா? அப்போ பாருங்க, அப்படி நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. எ பெஸ்ட் சப்போர்ட். ஏன்னா பெஸ்ட் ஸ்ட்ரென்த் சப்போர்ட். அப்போ ஸ்ட்ரென்த் அங்கே ஃபார்ம் ஆகுது. எஸ் 41 வாழ்க்கையில் மறக்காதீங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு வசனம் தான். சின்ன வயசுலேயே நான் உள்ளே என்ட்ரானோன்னு கிறிஸ்துக்குள்ளே என்ட்ரானோன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு வசனம் தான். தூக்கத்தை கூட இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். யாருக்குமா ரத்தம் முதற்கொண்டு எனக்கு என் ரத்தம் முதற்கொண்டும் இந்த வசனத்தை சொல்லும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வசனத்தை நான் புழுங்கி ஜூஸ் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் எனக்குள்ளே கூட அது எல்லாம் கொழுப்பு இருந்து நான் தான் சொல்லும். பயப்படாதே,
தேவன் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. வாசிக்கலாம். ஏசாயா 49:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. ஹalleluya. I will give you strength. I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்தி I will help you. என் நீதி வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன். அப்ப இப்ப சப்போர்ட் வேணா மாறிட்டு எனக்கு டபுள் ஆயிடுச்சு. என்ன அவர் வலதுகரத்தை செய்ய நம்மளை தாங்குறார், அவர் என்ன செய்ய என்ன பலப்படுத்துகிறார், என்ன ஹெல்ப்பரா இருக்கிறார், இன்னொருத்தர் கூட இருக்கிற மாதிரி நான் உனக்கு பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்றார். பிற்பாடு பாருங்க, யாருக்கும் பெண்ணு சிறு பூச்சியே சிறு துணையே, நான் உனக்கு என்ன சிறு பூச்சியே நான் உனக்கு துணையா இருந்து கற்களை உடைக்கிற ஏந்திரமாக்கி மலையை தூளாக்கி தூசியாக்கி காணாமாக்கி போவேன் அப்படின்னு அந்த அடிஷனல் கை நம்ம சேர்ந்துருக்க கை அது சொல்றது பார்ப்பேன். அது யாரோட காரணம்? அது தேவனுடைய காரணம். ஹalleluya. கர்த்தருடைய வலது செய்யும். அப்படி ஒரு வலதுகரமான சப்போர்ட் பலன் யாருக்கு இருக்கு? எப்போ உங்களுக்கு உண்டு. ஹalleluya. அதனால ஐயோ கை வச்சே நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. பலவீனம் தன்னை பலவான இல்லையா சொல்லுவானே, தாவி சொன்னதா என்ன வசந்தமா? பலவீனம் முதுவெயிலா சொல்லுவானே. எப்படி சொல்றான்? பலவீனம் தன்னை பலவான் என்று எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்றான். வாக்குத்தத்தம் இருக்கு. ஏன் நம்ம வந்து பலவீனமா காட்டி விடுவானே? ஆனா எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பல்வலி வந்துச்சுன்னா அவனை எங்க போச்சுன்னு தெரியல வாக்குத்தத்தம். ஆனால் அந்த கர்த்தர் என்ன பலப்படுத்த சொல்லும் போது தான் தெரியும். அந்த இன்னொரு கரம் என்ன செய்யும்? நம்ம அந்த வலதுகரம் வேலை செய்யறதுக்கு நம்ம உதவி நம்ம வந்து இடமே கொடுத்துருந்தாங்க. வாக்குத்தத்தை மறந்துடுறோம். அப்போ வலதுகரம் என்ன செய்யறாங்க? தேவனுடைய வலதுகரம் நம்ம வந்து வேலை செய்யும், ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அதை நம்ம செய்ய விடாமல் தடுக்கிற மாதிரி ஆகிடுது. நம்ம வேலைக்கு ஓடிக்கிறோம். பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதிவசனை தாங்குவேன். அழகாக சொல்கிறார். கூட சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன், உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இருப்பேன்னு சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தோடு உங்களுக்கு என்ன வேணும்? தேவன் பசங்க சோத்திரம் இல்லாத. அதே சமயம் நம்ம சிலது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பலவீன ஆவி போல் அடையிறது. 2 தீமோத்தேயு 1:9 பார்க்கணும்னா பலவீன ஆவி போல மறந்துட்டு இருக்கிறோம். அவர் இதுக்காக நாம் பலப்பட முடியாதான் பசுதாவே நமக்கு அனுப்புறார். வாக்குத்தத்தம் பாருங்க, நீங்கள் 10 நாள் காத்திருந்து பிதாவால் எனக்கு அரிசிய வாக்குத்தத்தை உங்களை தருகிறேன், நீ காத்திருந்து அதை என்ன பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பெரும் வரைக்கும் காத்திருங்கள், பசுத்தாய் வரும்போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? பலன் அடைங்க. ஹalleluya. இப்போ பலன் அடைய முடியாது பசுத்தாய் கொடுத்துருக்கார். நல்லா கேட்டுங்க. நான் கூட இருக்கிறது எப்படி சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் இயேசு வந்ததுக்கப்புறம் பசுத்தாவே கூட இருக்கிறத அங்கே காண்பிக்கிறார். வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி 50 நாள் வாக்குத்தத்தை பொழிந்ததாச்சு. பசுத்தாவின் பொழிந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளோட ஆவி என்ன பலவீனமான பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. 2 தீமோத்தேயு 1:9 வாசித்து பாருங்க. நமக்கு பயப்பட ஆவியை தேவன் கொடாமல் பலமும் அறிவும் உள்ள தெளிந்த புத்தி உள்ள ஞானமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம எப்பவுமே பலப்பட முடியாது கொடுக்கப்பட்டோம். ஆவில பசுத்தாவியானவர். அப்ப நான் கூட இருக்கிறேன், உன்னை ஸ்ட்ரென்தன் பண்றேன்னா பசுத்தாவி நம்ம கர்த்தர் செய்றார். ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துருக்க அந்த வாக்குத்தத்தை நம்ம அறிந்து இருக்கிற வாக்குத்தத்தை பெற்றும் இருக்கிறோம். அந்த அபியாசப்படுத்தி பயன்படுத்தி கொண்டு வரும்போது நாம் பலமுள்ள ஆவிகளை உள்ளவர்களாக இருப்போம். அதை பயன்படுத்தி கவரும் போது பலவீன ஆவி உள்ளவர்களாக இருப்போம். வாசிக்கலாம். பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் இப்படன்னு வாசப்படாது. பலமுன்னா என்ன வேணும்? பலம் மாதிரி தெரியும், வாயில சொல்லணும். பலமும் ஸ்ட்ரென்த்து. பயப்படாதே சொல்ல பாருங்க, நான் உங்க துணை இருக்கேன், உன்னை பலப்படுத்தி அப்படின்றால அவனை பலப்படுத்தின்றப்ப இந்த அந்த பலம் இங்க வரணும். பலமும் அன்பும் லவபிள் கிளியர் வித் குட் கிளாரிட்டி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அங்கே பொழிந்தருமைன்னு சொன்னார், காத்திருங்கன்னு சொன்னாங்க, பலப்படுங்கன்னு சொன்னாங்க. அப்படியே நித்தியவசனம் பொழிந்தது, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் தீமோத்தேயுவை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நம்முடைய பலப்படுத்த முடியாத பசுத்தாவை நம்ம கொடுத்திருக்கிறார். எப்பவுமே பலமுள்ள ஆவிகளும் காண முடியாத பசுத்தாவை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும் இருக்கிறார், வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அதனால நாம் எப்பவுமே ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். சிஸ்டர் ஞாபகப்படுத்துற மாதிரி பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும்ங்கிறது என்ன அர்த்தம்னா பசுத்தாய் பெற்றனால கூட இருக்கிறனால அப்படி ஒரு தைரியமான வார்த்தையை
அந்த அந்த பசுத்தாயுடைய குவாலிஃபிகேஷனும் நம்ம பார்க்குறோம். அது எப்படி இருக்கு? பயமுள்ள ஆவியாக இல்லாமல் பலமும் தெளிவும் உள்ள ஆவியாக அங்கே இருக்குது. தேவபசம் சோத்திரம் உள்ள அன்பு உள்ள ஆவியாக அங்கே இருக்குது. அதான் எரிச்சலாக நினைச்சுங்க, அன்பு உள்ள ஆவி இதுக்காக அங்கே இருக்குது. அவர் வரும்போது எரிச்சலாக வேணும் அப்படிலாம் கிடையாது. அன்புள்ள ஆவியாக கொடுத்துருக்காரு. அன்பின் ஆவி தான் பசுத்தாவியாக இப்படி கற்று நமக்கு கொடுத்துருக்காரு. இதுக்காக நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணணும். இந்த வாக்குத்தத்தை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, வரிசையாக சொல்கிறோம், செக்யூரிட்டிக்காக வாக்குத்தம் டெய்லி கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி வாக்குத்தம் கொடுத்துருக்காங்க, டெய்லி ஞாபகம் கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்துக்காக வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார். அவர் நம்ம தேவை சந்திக்க முடியாத வாக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம சமானத்துக்காக வாக்கு கொடுத்துருக்கிறார். நம்முடைய பலப்படுறதுக்காக ஸ்ட்ரென்த்துக்காக வாக்கு கொடுத்துருக்கார். தேவபசா சோத்திரம் இல்லாத நம்முடைய ஃபியூச்சர் காரியத்துக்காக வாக்கு கொடுத்துருக்கிறார். அது எல்லாம் கற்றுற நல்ல பெஸ்ட்டாகும். அதனால சமாட்டேற்றுடைய நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு கிளாசிக்காக இருக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக வாசிக்கலாம். எரேமியா 29:11 வாசிங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நீங்க நினைத்திருக்கிற முடிவை நீங்க நினைத்திருக்கிற நினைவுகளை அதுக்கு முன்னாடி நீங்க எதிர்பார்க்கிற முடிவை கரெக்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கொடுக்க முடியாது, நல்ல ப்ரொப்போஸ் பிளான் கொடுக்க முடியாது, நல்ல ஒரு டெஸ்டினேஷன் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல சாட்சியாக வைக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு காரியங்களை நானே செய்வேன். நம்ம என்ன நினைப்போம்? நல்ல இடமா போனியா, நல்ல செட்டில்மெண்ட் ஆகுனியா, நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், இப்படி தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதான் நீங்கள் எதிர்பார்க்க முடிவுகளை நான் உங்களுக்கு செய்யத்தக்க என்ன செய்கிறது நான் நினைவு வைத்திருக்கிறேன். அது என்ன தெரியுமாங்க? அதாவது கர்த்தர் எகிப்திலிருந்து கூப்பிட்டு விட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். கர்த்தர் என்ன செஞ்சா? எகிப்திலிருந்து மீட்டெடுக்கும் புறம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீட் எடுத்து எங்கூட சேர்த்தா ஒரு நல்ல அதை வசனோட வாசம் பிடிச்சிருங்க. அந்த நினைவானது எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எங்க போகணும் நினைக்கிறத நான் நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். நான் அதை பற்றி நினைவு தான் இருக்கிறேன். அது நடக்கும். அந்த நினைவு எப்படி இருக்கும்? சமாதியர்களாக இருக்கும். நீங்கள் எங்கே போகணும், எங்கே ஃபியூச்சர், உங்கள் ப்ராஸ்பெக்ட் என்ன, உங்களுடைய ப்ரொப்போஸ்ட் பிளான் என்ன, ஒரு நல்ல எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறீங்க, அதெல்லாம் நான் மனசு வச்சுருக்கிறேன். நான் நினைக்கிறேன். அது என்னவா இருக்காது, நான் செய்வேன். அது என்ன உண்டாகும்? அது சமாதியர்களாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது எகிப்தில் ஜனங்கள் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாரு தெரியுமா? பூக்குழல் இட்டார். உடனே அவங்க நல்ல எதிர்காலம் எதிர்பார்க்குறாங்க. இந்த அடிமையத்தை வீட்டுக்குள்ளே எதிர்பார்க்குறேன்னு சொல்லி கத்துறாங்களே. மோசையோட வீட்டு எங்கூட சேர்த்தார்? கானான் தேசத்தில் சேர்த்தார். கானான் தேசத்துலேயும் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அவங்க மட்டும் எங்கே போவாங்க? இப்போ பாபிலோனுக்கு போவாங்க. அப்படித்தானே? பாபிலோனுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னார் கர்த்தர். அப்படி போவீங்க, 7 வருஷம் அங்கே தான் இருப்பீங்க, அப்புறம் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அதையும் சொன்னார். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க அந்த வார்த்தை. இப்போ 10ஆம் வசனம் வாசிங்க. அதே 10 வாசிங்க. அப்போ பாபிலோனுக்கு வெளியே வந்து நல்ல எதிர்காலத்தோட போகணும்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் போராடுறாங்க. அதற்கு தான் அந்த கர்த்தர் வார்த்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு எதிர்காலம் வைத்திருக்கிறேன், ஒரு ப்ரொப்போஸ் பிளான் இருக்கு, அது சமாதியர்களாக இருக்கும். உங்கள் எதிர்காலத்தை கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆகையால் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கர்த்தர் வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு வைத்தார். கானான் கிடைத்து கொண்டு போனார் எகிப்திலிருந்து. இப்போ கானான் போனதுக்கு சரியில்லாத பாபிலோன் கிடைத்து போனார் சிறை தண்டனையாக. இப்போ பாபிலோன் வெளியே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் வைத்திருக்கிறார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். பாருங்க, 70 வருஷம் அப்புறம் ஒரு புது வாழ்க்கை தொடரணும் அப்படியே காத்து கொண்டிருக்கிறாங்க. நான் சந்தித்து திரும்பி வரப்படும்படிக்கு உங்கள் மேல் ஹல்லேலூயா, என் நல்வார்த்தையை, என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணுங்க. நல்ல ஒரு சமானத்துக்குரிய தேசத்தை தருவேன். அங்கே சமான பாய், அங்கே கனிவோடு பாய். அதுதான் நம்ம மீகால பார்த்தோம் இல்லையா? இதில் பார்த்தோம் போனதில் அந்த ஆசீர்வாதம் ஈல்டு உண்டு, ரிசோர்ஸஸ் உண்டு. இதில் பார்த்தோம் மீகா இல்லையா? யோகா பார்த்தோம். யோகா 2 ஃபுல்லாக பார்த்தவங்க. அப்படி ஒரு வாழ்க்கை உண்டாகும் பாபிலோனுக்கு அப்புறம். நீ எதிர்பார்க்குற ஒரு முடிவை நான் உனக்கு தருவேன். நல்ல ஃபியூச்சர் பிளானை உனக்கு தருவேன்.
உன் எதிர்காலம் என் கரத்தில் இருக்கு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. இந்த நன்மைக்கு எதுவாக நடக்கும் அது பண்ணி ஞாபகத்தை வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்னவா நடக்கும்? அவை எல்லாமே சமானத்துக்கு ஏதுவாக நடக்கும் என்கிறத நான் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ரோமரில் வாசிக்கிறோம், 8:30 வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் எதிர்காலம் எல்லாம் என்னவாக அமையும்? நன்மைக்கு எதுவாக சமானத்துக்கு எதுவாக மாறும். வாசிக்கலாம். ரோமர் 8:28 வேகம் வாசிங்க. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி நன்மை ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கோம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், கண்ட நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அது கானான் தேசத்தை வச்சு சொல்கிறார், அப்புறம் பாபிலோன் தேசத்தை வச்சு சொல்கிறார். அதெல்லாம் சபை எல்லாம் நன்மைக்கு ஏதாவே நடந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்களேன், அப்போது கர்த்தர் நம்ம எதிர்காலத்தை கொடுத்து ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அது சமாதி ஏற்றுள்ள நினைவாக அதெல்லாம் என்னவா மாறுது? நன்மை. ஒவ்வொரு நாள் நம்மளோட செய்யும் காரியத்தை கொடுத்து பயப்படாதீங்க, எல்லாம் நன்மையாகவே முடியும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் அது அப்படி இருக்கு. முதல்ல கொஞ்சம் போராட்டமாக தெரியும், கொஞ்சம் அப்படியே அடிப்படையில் மாதிரி தெரியும். இந்த பையன் ஒருத்தர் படிப்பானா, இவன் இந்த தொட்டுவானா, இந்த மார்க் ரீச் ஆயிடுவானா, டீச்சர் இவங்க படிக்க எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். கர்த்தர் எதிர்காலத்து பிள்ளைகள் எப்படி வச்சிருப்பா? சமாத்து ஏதுவதற்கும் நன்மையாக தான் நிச்சயது முடியும். இது ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அதனால் எதிர்காலத்துக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது சமாத்து ஏதுவாக இருக்கும், அது நன்மைக்கு எதுவாக செய்யும், அது முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தேவசம் சோத்திரம் உண்டாக. நான் படித்தது எலக்ட்ரானிக்ஸ், கர்த்தர் நடத்தி கொண்டு வர அதாவது கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. என் கூட படித்தவங்கன்னா இன்னொன்றும் டிவி நோண்டிட்டு தான் இருக்கலாம். ஒரு டிவி தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் படித்தோம், அதான் பண்ண முடியும். சிலர் இன்வெர்ட்டர் பண்ணிகிட்டு இருக்கான். நான் ஒரு 7-8 பேர் கம்ப்யூட்டரில் இருக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் சமாந்தி எதுவாக கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாலே இந்த வாக்குத்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சமானம் எதிர்காலம் எங்கே போயிடுமோ? கிறிஸ்துக்குள்ளே வந்தாலே இப்போ எதிர்காலம் எங்கே போயிடும்? உங்கள் கருத்தில் இல்லை, தேவனுடைய. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத கனவு நான் தர முடியாது நினைக்கிற நினைவு நான் அறிவேன். அவர் தீமைக்கல்ல, சமானத்துக்குள்ளேயே இருக்கும். அன்றியும் அவர் அவர் தீர்மானம் அழைக்கப்பட்டவர்கள் அவர் அன்புகளும் சகல நன்மைக்காக இருக்கும் என்று நாமே அறிந்திருக்கிறோம். என்னோட சந்தோஷம் உண்டாக. ஆகையினால நமக்கு கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை எதிர்காலத்தை குறித்து வார்த்தை வைத்திருக்கிறார். அது அங்கே கிறிஸ்துக்குள்ளே வரும்போது அது அங்கே செயல்படும். ஆகியால் ஒரு எதிர்காலத்துக்கு வாக்கு வைத்திருக்கார். டெய்லி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். தேவனுடைய சந்தோஷம் உண்டாதாக. இது 6 தேவனுடைய சந்தோஷம் உண்டாதாக. 7வது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இது ஒரு வாக்கு தத்துவம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் அர்த்தம் தெரியுமா? லிசனிங் மாத்திரம் இல்லை, கேட்கப்பட அர்த்தம் என்னன்னா பதில் வரும். நம்முடைய ஜெபமானது பதில் கொடுக்கிறார். தேவனுடைய சந்தோஷம் உண்டாதாக. நான் வாசிக்கலாம். மார்க் 11:24 பதில் உண்டாகும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நம்ம எந்த ஜெபத்தை நீங்கள் இதெல்லாம் நீங்கள் டெய்லி அன்றாடம் வைக்க ஒரு டேப்லெட் ஆகும். ஜபம் பண்ணிட்டோம்னா திடமாக இருக்க வேண்டியதான் வாக்குத்தத்தின் பிரகாரமாய். ஜபம் பண்ணிட்டோம்னா திடமாக இருக்கணும் வாக்குத்தத்தின் பிரகாரமாய். என்ன வாக்குத்தம் பாருங்க. எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவர் பெற்றுக்கொண்டு விசுவாசிகள் உண்டாகும். நீங்க அந்த ஜபம் கேட்கப்படுறதுன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா அது என்ன செய்வது? உண்டா. ஒரு வாக்குத்தத்தம். உங்க ஜபம் கேட்கப்படுறது ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு அது உண்டாகும் சொல்லி தேவன் சொல்கிறார். அப்படியே 1 யோவான் 5:14-15 வாசிக்கும் போது அந்த ஜபமானது தேசத்துக்கு ஒருங்கிணையாக இருக்கணும். அப்போ தான் அது கேட்கப்படும், பதிலை கொண்டு வரும். அது நம்ம கூட ஒரு தைரியமாக ஒரு தைரியப்படும். டேப்லெட் உள்ளே போனோன்னே இந்த வசனம் வந்து ஒரு அர்த்தத்துக்கு ஒரு டேப்லெட் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போது நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அதை நமக்கு உண்டாகும் சொல்லி என்ன செஞ்சுருக்காரு? இயேசு சொல்லுறாரு. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறும் இல்லையா? உண்டாகும். நம்ம ஜபம் பண்ண நமக்கு ஒரு பதிலை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி இருக்கிறச்ச அவர் தைரியம் உண்டாரு. எப்படி தைரியம் உண்டாரு? வாசிங்க. அவர் சித்தப்படாமல் கேட்கும்போது அவர் தருவாருங்கிறது தைரியம் உண்டாகும். அப்போ டேப்லெட் அங்கே வேலை செய்து பாருங்க. வாக்குத்தத்தம் வேலை செய்து வாசிக்கலாம். நாம் எதையாயும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்க தைரியம். ஹல்லேலூயா. இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? இந்த டேப்லெட் வந்துச்சு.
பூமியில் நீ ஜெபிக்கும் போது அது கிடைக்கும் சொல்லி விசுவாசிக்கும் போது அது உங்களுக்கு உண்டாகும். இந்த டேப்லெட் அங்கே வேலை செய்யும். இப்போ அவர் நாமத்தினாலே அவர் சித்தத்தினால எதை கேட்டாலும் ஃபஸ்ட்டு சித்தத்தினால எதை கேட்டாலும் அது தருவாருங்கிற நமக்கு ஒரு தைரியம். அப்புறம் பாருங்க, அவர் நாமத்தினால கேட்டால் மகிமை உண்டா கேட்டால் அதுவும் நடக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14:13-14. நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ ஃபர்ஸ்ட் தேசத்துவன் கேட்டா அவன் தருவாங்கிற ஒரு தைரியம் உண்டாகுது. அடுத்தது என் நாமத்தான் எதை கேட்டீங்களோ குமாரனுக்கு பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹalleluya, வாக்குத்தத்தம் பாருங்க. பிதா மகிமைப்படும்படியா தேசத்துவன் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அது பதில் தருவாருங்கிற நமக்கு ஒரு ஜெபம் கேட்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அப்புறம் ஜெபம்னா என்ன செய்ய அவ்வளவு நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஹalleluya ஹalleluya. வாசிக்கலாம். அடுத்தது என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு அதை செய்வேன். இது ஒரு வாக்குத்தத்தமா? ஆமென், ஹalleluya. நான் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ பேருக்கு பதில் உண்டு அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம். அது கீழே இந்த வசனம் தான் வரும். இது வருது, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். தேசத்தைப்படி எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும்னு சொல்ற தைரியம். அப்புறம் பூமியில் நீங்கள் ஒருமைப்பட்டு எதை ஜெயிச்சாலும் அது விசுவாசிக்கும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? அது பதில் உண்டாகும் அப்படின்றலாம். இது அது கீழேலாம் இந்த மாதிரி நீங்கள் ஜபத்துக்கு எது வேணாலும் போடலாம். தேசத்துக்கு கீழே வர எல்லாமே ஜபம் உண்டாகுது. ஜபமே அங்கே ஒரு ஜெயத்தை கொண்டு வருது. எல்லாமே அந்த வாக்குத்தத்துக்கு கீழே என்ன செய்யுது? ஜபம் கேட்கப்படுற வாக்குத்தத்துக்குள்ள நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த வசனங்கள்லாம் கொண்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக மத்திய 18:19 வாசிக்கலாம். மத்திய 18:19 வேகமாக வாசிங்கன்னா நிறைய அடுத்த வருஷம் பாருங்க 18:19. ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபம் பண்ண எது கேட்கிறீங்களோ அது விசுவாசித்தா அது உங்களுக்கு ஏதாவது உண்டாகும். தேவசித்த பிரகாரம் எது கேட்டீங்கன்னா அது உண்டாகும். பிதா நாம மகிமைப்படும்படி அவர் நாமத்தில் எது கேட்டாலும் இயேசுநாமத்தில் எது கேட்டாலும் அது உண்டாகும். எத்தனை பதில் வருது பாருங்க. 4வது பாருங்க, ஒருமனப்பட்டு நீ ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு என் பிதாவானது என்ன செய்யும்? அது உண்டாகும். ஹalleluya. அப்ப நிச்சயமா ஜெபத்துக்கு என்ன இருக்குது? பதில் உண்டுங்கிற வாக்குத்தத்தம். ஹalleluya. நம்ம ஜெபத்துக்குலாம் என்ன உண்டு? இதில் எல்லா வசனமும் சேர்த்துக்கலாம். உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு அர்த்தம். காத்திரு, திடமண்ட காத்திரு, ஜெபம் பதில் உண்டு. இப்போ இது பின்னாடி ஒரு 120 வரும். நீ வேணா அப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாம் வசனம் பிடிச்சி கொடுங்க. நானும் புக்காக பழகிக்கிறேன். ஏன்னா டிசிசி எனக்கு அது வேணும். இந்த கிளாசிஃபிகேஷன் தவிர இவ்வளோ வசனம் பின்னாடி இருக்குதியா அப்படின்னு சொல்லுங்க. நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே வசனம் சோற்று உண்டாங்க. மார்க் 6:6 இதுக்கும் பதில் உண்டாகும் இதை சொல்லுறாரு. பதில் உண்டாகுங்கிறது வெளிப்படையாகவே இயேசு நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் வாக்குத்தத்தம், இயேசு வாக்குத்தத்தம். ஜெபம் கேட்கப்படும், பதில் உண்டாகும். தேசத்தை கேளுங்க, கர்த்தர் நாம கூட என் நாமத்தினால எதுவும் நான் கேளுங்க, 2 பேரும் ஒருமைப்பட்டு கேளுங்க, நீ கேட்ட காரியம் உண்டாகும்னு சொல்லி விசுவாசிங்க. இப்போ கதவை கூட்டிட்டு கேளுங்க, பதில் உண்டாகும். ஹalleluya. இப்படி உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் உண்டுங்கிறத இயேசு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இது அன்றாட வாழ்க்கையில் ஒரு டேப்லெட்டாக இருக்கும். பயப்பட வேண்டாம், நம்ம ஜெபிச்சிட்டோம், கர்த்தர் பதில் தருவார் அப்படின்னு திடமா இருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்துடைய ரிசல்ட் கண்டுபிடிக்கிறா. ஹalleluya. வாசிக்கலாம். மத்தேயு 6:6 அவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியம். மத்தேயு 6:6 நீ ஜெபம் பண்ணும்போது அறைக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்த இடத்துல பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது அந்த இடத்துல பார்க்கிறோம் பிதா வெளியரமா உனக்கு பலனளிப்பார். அதாவது பதிலளிப்பார் அர்த்தம். ஹalleluya. வாக்குத்தத்தமா நீ ஜெபம் பண்ணும்போது 2 பேர் ஒருமைப்பட்டு ஜெபிச்சினா பரலோகத்திலிருந்து பிதா உங்களுக்கு அதை பதிலுண்டாக செய்வாங்க. நீ என்ன ஜெபம் பண்ணீங்களோ அது கிடைக்கும் சொல்லி விசுவாசித்தீங்கன்னா அது பரலோகத்திலிருந்து அது உங்களுக்கு உண்டாகும். என் நாமத்தினால பிதாவான மகிமைப்பட முடியாது எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன், பதில் உண்டு என்று சொல்லுகிறார். தேவசித்த பிரகாரம் நீங்கள் எது கேட்டாலும்
நமக்கு கிடைக்குங்கிற தைரியமாக நமக்கு அது உண்டுங்கிற ஒரு பதில் உண்டு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்கே அறை வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து ஜபம் பண்ணினா, இது தனி ஜபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியிடமாதிக்கு பதில் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால் எப்படி நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டுங்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்ம நினைப்படுத்துகிறார். அது அன்னன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு நம்ம சும்மா இல்லை. ஒரு ஃபோன் அடித்து பருவத்தில் ஆட்ட பேசின சாதாரண விஷயமா என்ன எடுக்காமல் போயிட்டான்னு முடியும் லோக்கல் அந்த மாதிரி. அப்படி நமக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுக்குற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ நினச்சாலும் சொல்லலாம், தேவோட பேசலாம். ஜபந்தான் அது டூல். அது கூட மொபைல் என்ன ஜபந்தான். இதுக்கப்புறம் எல்லா வசனம் நீ உன்னை என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு 8ஆம் மாட உயரமாக பெரிய காரணம் நான் அறிவிப்பேன். இப்படின்னா வசனம் பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஏற்கனவே ஜபத்துக்காக. ஸோ ஜபத்துக்கு நான் பதில் வாக்குறதை நீ மைண்ட் ஒன்றுட்டீங்கன்னா இந்த வசனம் எல்லாம் அது பின்னாடி அட்டாச் ஆகிடும். அப்போ என்னை நோக்கி கூப்பிடு. அதை எல்லாரும் சொல்லுவாங்க. இறைமையா 33 என்ன சொல்லுவாங்க எல்லாரும் 333 இருக்கும். ஹெல்ப் லைன் நம்பர், ஃபோன் லைன் நம்பருக்கு தான் 333 டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி. 33 கூப்பிட்டோம்னா பரலோகத்துக்கு என்ன வந்துடும், கால் வந்து ரிப்ளை ஆகும். ஹல்லேலூயா. நீ 8ஆம் மாட பெரிய உயரமான காரியம் உனக்கு நான் அறிவிப்பேன், நோக்கி கூப்பிடுங்கிற அர்த்தம். தேவவசனம் சோத்திரம் உண்டாக. அதனாலே ஜபத்துக்கு பதில் உண்டாகிற நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். இந்த டேப்லெட் நம்ம டெய்லி பயன்படுத்தினோம்னா ஒரு உற்சாகம் உண்டாரு. அவன் ஜெயிச்சிருக்கேன் கத்தர் நமக்கு அனுப்ப செய்வார் அப்படின்னு சோர்வு உண்டாக. சோர்வு உண்டாக. அவர் சொல்கிற ஜபத்துக்கு பதில் எப்படி சொல்கிறார், அந்நீதி உள்ள அந்த மனுஷனே அவளுக்கு திருப்திப்படுத்தும் போது இரவுங்களை கூப்பிட்ற என்ன தன்னால் அழைக்கப்பட்ட இளைஞர்கள் கூப்பிடும்போது அவருக்கு நான் பதில் சொல்லாமல் இருப்பாரோ, நிச்சயமாக அவர்களுக்கு அவர் அதை செய்வார் சொல்லி இயேசு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம், ஜபத்துக்கு பதில் உண்டுங்கிறது இயேசு பூமியில் இருக்கும்போதே அழித்து ஆணித்தரமாக சொல்லிட்டார். அதனால் நம்ம பண்ணுற ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படும், அதெல்லாம் பதில் அளிக்கப்படும். இது ஒரு வாக்கு சத்தமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த டேப்லெட் ரெகுலராக யூஸ் பண்ணணும். தேவன் பசங்க 10% சோத்திரம் இல்லாத. அடுத்தது பரிசுத்தமாக்குறார். நம்ம வாழ்நாளிலே எப்போது தேவன் பரிசுத்தமாக்கி கொண்டே தான் இருக்கிறார். பசுத்துக்காக அழைத்தார். 2 தீமோத்தேயு 1:9 பார்க்கும்போது பசுத்துக்காக அழைத்தார். அந்த வேலையை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு தான் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1 பார்க்கும்போது நம்மளுக்கு கிருபையின, அதாவது நம்மளுடைய கிரியெல்லாம் ரசிக்காமல் ஆதிவர் கிறிஸ்துவின் கிருபையினாலே பசுத்துக்காக நம்ம என்ன செய்ய அழைத்தார். அந்த பசுத்தமாக்குதலை அவர் தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறார். அது ஒரு வாக்குத்தத்தமாக. உடனே ஒரு மனுஷன் பரிசுத்தம் ஆகவில்லை, பரிசுத்தம் வாங்கி கொண்டு இருக்கிறான் என்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது பரிசுத்தமாக என்ன அப்படின்னா ரட்சிப்புக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தர் பரிசுத்தம் ஆக்கிட்டு இருக்கான், அவன் எதில் இருக்கிறான், ரட்சிப்புக்குள்ளாலே வளர்ந்து கொண்டு இருக்கிறான் அர்த்தம். கர்த்தர் வரும்போது முழுமையாக செய்வாங்க 100% பரிசுத்தமாகிடும். இப்போ நம்ம என்னவா ரட்சிப்பில் இருந்து பரிசுத்தத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறோம். தேவன் பசங்க சோத்திரம் அதை பரிசுத்தமாக்குறதும் அவர் தான். வாசிக்கலாம். அழைத்தார். இந்த பரிசுத்தத்தை நம்மளை எப்பவும் ஆக்கும்படியாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாக்குறதை அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்து அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8 ஒரு வாசிக்கலாம். 1 யோவான் 1:9 ஒரு வாசிக்கலாம். லேவியராகமம் 20:8 ஒரு வாசிக்கலாம். நான் உன்னை பரிசுத்தமாக்க வாக்குத்தத்தமா. ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்காக உன்னை அழைத்தேன், நான் உன்னை பரிசுத்தமாக என் கட்டளை கை கொண்டு. இது அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். நீ ஒழுங்காக இருந்தால் பரிசுத்தமாக்கப்பட்டே இருப்பாய் அப்படின்ற கர்த்தர் வசனம் சோத்திரம்ல. பரிசுத்தமாக்குற கர்த்தர் வாக்குத்தத்தம். அண்ணன் நாளைக்கு கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. டெய்லியும் பரிசுத்தமாக்குறார். டெய்லியும் ரட்சிப்பு நடத்துகிறான்னு அர்த்தம். நான் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கோம்னா நம்ம ரட்சிப்பு செய்யணும், அப்படியே மறந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். ரட்சிப்பில் அப்படி சுகித்திருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பரிசுத்தமாக்குதல் அதை நமக்கு செய்யும். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாதாக 1 யோவான் 1:9 வாசிக்கிறாங்க. இதுக்கு அடிப்படையில் தான் எல்லா வசனமும் வருது. இந்த பரிசுத்தமாகிற கர்த்தர் அப்படின்னு வரும்போது அதுக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கொள்கிறோம். அவரிடத்தில் சிந்தப்பட்டதை நாம் நினைவு கொள்கிறோம். அதுக்கு அறிக்கை செய்கிறோம். அவரிடத்தில் ஒரு கிரியை செய்கிறது. பரிசுத்தமாக்கப்படுது. ரட்சிப்பில் வளர்ந்து கொள்கிறோம். இந்த வாக்கு நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இனி நாம் கெட்டு போகிறதில்லை. நாம் பரிசுத்தமாக்கி கொண்டு தான் இருக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு என்ன இருக்குது, வாக்குத்தத்தம். அதுக்கு டேப்லெட் நான் டெய்லி இருக்கேன்.
எடுத்துட்டு இருக்கிறேன். ஹalleluya. அது என்னை பலப்படுத்தும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். ஹalleluya. வாசிக்கலாம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம சுத்திகரிக்க ஆயத்தமா இருக்கிறார். உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கா. அப்படி அதே பின்னாடி 2:1 பாருங்க. அதுக்காக இயேசு பிரயாசப்படுறார், ரெக்கமெண்ட் பண்றார் பிதாவிடத்திலே. இவன் பரிசுத்தமாக வேண்டும், அதுக்காக நாம் அழைத்தோம், அதுக்காக நான் ரத்தம் சிந்தினேன், அதுக்காக நான் மறித்தேன். அதனால இவன் பரிசுத்தமாக்குள்ள வாக்குத்தத்தை அவனுக்கு நிறைவேற்றத்தக்கதாய் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியாக பிதாவான இயேசு வேண்டு செய்கிறார், பரிந்துரைக்கிறார். வாசிக்கலாம். 2:1. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். உங்கள் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இப்படி டெய்லி இப்பதாங்க நான் எப்படி பரிசுத்தமாக்கப்படணும்? யாருக்கு சிந்தி இருக்கிறேன் இவனை விட்டுருங்க பிதாவே, என் பரிசுத்தமாக்குங்க அப்படி சொல்லி 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 தான் நம்ம டெய்லி என்ன செய்யறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் இயேசு ரத்தத்தினாலே. நாம் பாவத்தை அறிக்கை செய்தால் அவரோட ரத்தமான நம்முடைய சகலத்தையும் அக்கிரமம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அதை பிதாவிடத்திலே நிறுவப்படி காமிச்சிட்டே இருக்கிறார். நாம் அதை நினைவு கூற வேண்டும். அவர் நீதிமொழியில் 28 அதிகாரம், பாவத்தை மறைக்கிறோனோ வாழ்வடைய மாட்டான், அரிசி விட்டுடணும், இறக்கம் பெறுவான். இப்படி அந்த பாவத்துக்குரிய பசுக்குரிய எல்லா வசனமும் இதுக்குரிய என்ன செய்யணும்? பாவத்தெல்லாம் அட்டாச் ஆகிடும். அப்போ மொத்தத்தில் ரிசல்ட் என்ன அப்படின்னா, நாம் பசுத்தமாக்கப்படுவது ஒரு வாக்குத்தமாக இருக்குது, அது டெய்லியாக இருக்குது. ஆகையினால ரட்சிக்கலாம் மனுஷன் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. தேவ சந்தோஷம் உண்டாதாக. ஆகையினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்கிறதை நாம் இங்கே ஒரு வாக்குத்தத்தமாக வைத்திருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அதில் நாம் என்ன செய்ய போகிறோம்? அதில் இருந்து அந்த ரட்சிப்பிலே நாம் கழுவி வருகிறோம். தேவ சந்தோஷம் உண்டாக. அதுக்காக இங்கே இயேசு ரத்தமானது சிந்தப்பட்டதை அங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். இயேசு நமக்காக ப்ரேயர் பண்ணுறார், ஆண்டவரை ரெக்கமெண்ட் பண்ணுறார். ஏன்னா அவங்களுக்காக பலியானே, கிருபாதார பலியானே, அதனால் இவன் பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லி பரிந்துரைக்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணுறோம். அந்த அவர் நம்ம சுத்திகரிப்பு உண்மை நீதியமாக இருக்கிறார். இயேசு சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார். ரிசல்ட் இப்போ என்ன உண்டாகுது? நம்மளால் பசுத்தமாக்குறது ஒரு காரியமாக இருக்குது. இது அவருடைய வாக்குத்தத்தம். நல்லா பசுக்கிறது. அதனால் டெய்லி ஏதாவது பாவம் செஞ்சுலாம் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. இயேசு எனக்காக பரிந்துரைக்கிறார். ஒரு ரத்தமிழக்காக சிந்தப்பட்டது, ஒரு ரத்தமிழை சுத்திகரி, என்னை பசுத்தப்படுத்து, நான் பசுத்தமாக இருக்கிறேன். அது வார்த்தமிழை பசுத்துக்குள்ள என்ன செய்யும்? நிறைய வசனம் ஆன சொல்லுவாங்க, இந்த உபதேசத்தினால பசுத்தமாக இருக்கிறீங்க. யோவான் 17 கதை சொல்கிறார், நான் இவங்க பசுத்தமாக இருக்காக நான் பசுத்தம் ஆக்குகிறேன் என்று சொல்கிறார் ஜெபம் பண்ணும்போது. இப்படி நிறைய காரியங்களை பசுத்தமாக்கக்கூடிய வாக்குத்தை நிறைவேறதுக்கு அவர் நிறைய முயற்சி செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம இப்போ அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த டேப்லெட்டுடைய ரிசல்ட்டை நம்ம இப்போ அடைந்து கொண்டிருக்கிறோம். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அதனால் பசுத்தமாக்குதல் தேவனுடைய காரியமாக இருக்குது, அது வாக்குத்தமாக இருக்குது. அந்த வாழ்நாளிலே டெய்லி நமக்கு அது நடக்கும் என்கிறது தேவனுடைய வார்த்தையாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிக்கலாம். லூக்கா 18 அதிகாரம் 27 வாசிக்கலாம். லூக்கா 18:27. ஒரு சரிங்க, ரைட். அது 10வது நான் சொல்லிட்டேன். 9வது வந்து யோவான் 3:16. யோவான் 3:16. இப்போ பாருங்க, இப்போ பசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த பசுத்தமாக்கி தேவனுடைய வேலை என்ன அடுத்தால நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம கொண்டு சேர்க்க போகிறார். இது ஒரு வாக்குத்தத்தமா. வாசிக்கலாம். எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்தருளி அன்பு கொண்ட. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்ம மேல் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். இவர் விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் அவனுக்கு என்ன செய்வார்கள்? நித்திய ஜீவனை. பூமியிலே பரிசுத்தமாக்கப்பட்டு அவன் இப்போ எங்கே போகிறான்? நித்திய ஜீவன். இது ஒரு வாக்குத்தத்தமா. அப்போ உங்களை பரிசுத்தமாக்கி ரெச்சிப்பில் வளர செய்து கடைசி எங்கே படிக்கும்? டெஸ்டினேஷன் எங்கே படிக்கும்? டெஸ்டினேஷன் எங்கே போய் நிற்கணும்? நித்திய ஜீவனை கொண்டு நிற்கணும். இது தேவனுடைய அன்பாகும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்க வேண்டும். அவர் விசுவாசிகள் கெட்டு போகாமடிக்கும் போட்டிருக்காரு. நம்ம விசுவாசம் அதை வைக்கணும். அதுதான் வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. நான் அன்றைக்கி ஆரம்பம் சொல்லிட்டேன், வாக்குத்தத்தம் எல்லாம் எதுக்காக வச்சுருக்குது? விசுவாசிக்கிறதுக்காக வச்சுருக்குது. ரைட்டா?
அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம அதுக்கு எட்டர்னல் லைஃபுக்கு நம்ம அதுக்கு ஆயத்தமாகிறோம். இதை பாருங்க, தேவன் மனித குலத்தின் மேலே அன்பாக இருக்கிறார். மனித குலம் தேவன் மேலே என்ன வைக்கணும்? விசுவாசம். இந்த வசனம் அதான் சொல்லும். அவர் அன்பு வைத்து தன் குமாரன் அனுப்பிச்சிருக்கிறார். இவர் விசுவாசிக்கிறேன் கெட்டு போவான், நிதிஜீவன் போவான். அப்போ இப்போ மனித குலம் அவங்க மாதிரி என்ன செய்யணும்? விசுவாசம். இந்த வாக்குத்தை நிறைவேற்றவரே விசுவாசம். அப்போ பாருங்க, தேவன் மனிதன் மேலே அன்பு வைத்திருக்கிறார், மனிதன் தேவன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் அருமையான வத்தி. இதை செஞ்சானே அவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லை. பாருங்க, 1 யோவான் 2:25 இதில் ஃப்ளாட்டாகவே கொடுத்துட்டார் வார்த்தையை. இதை அனுபவிக்கணும். நான் அனுபவித்திருக்கிறேன், நீ மேலே விசுவாசம் இங்கே கெட்டு போக மாட்டீங்க, நித்திய ஜீவன் ஒரு 4 பாயிண்ட் கொடுக்குறார். ஆனால் இந்த வருஷத்தில் 2 யோவான் 2:25 ஃப்ளாட்டாகவே கொடுத்துட்டார். பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் அழிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ரைட்டா? நித்திய ஜீவனை அருளி செய்வது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். தீத்து 1:3 வாசிக்கலாம். தீத்து 1:3. ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, இந்த பாயிண்ட், ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். தேவனால் தெரிந்து கொண்டவர்கள் கிறிஸ்துக்குள்ளவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் செல்லுபடியாகும். கிறிஸ்துக்குள்ளவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு உண்டு உண்டு. அது அவருக்கு என்ன செஞ்சிருக்கார்? அவர் வாக்குத்தத்தம் அளிக்கிறார். இப்போ மாதிரி நாங்கள் 9 பாயிண்ட் சேர்த்து சொல்லட்டுமா? ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நாளில் நீங்கள் 10 வாக்குத்தத்தை ஏன் நீங்கள் கடைபிடிக்கணும், அதை ஏன் மைண்டில் வச்சுருக்கணும்னு சொல்கிறதுக்குங்க. கர்த்தர் நம்மளை பாதுகாத்து, நல்ல சம்மரி மட்டும் சொல்கிறேன், வாக்குத்தத்தோட சம்மரி மட்டும் சொல்கிறேன். கர்த்தர் நம்மளை பாதுகாத்து அவர் சமூகத்தில் நம்ம நடத்தி, நம்ம தேவைகளை சந்தித்து, நமக்கு சமாதானம் அருளி, நமக்கு பலப்படுத்தி, நம்முடைய எதிர்காலத்தை நம்ம காண்பித்து அதன்படி வழி நடத்தி, நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுத்து, நம்மளை பரிசுத்தமாக்கி நித்திய ஜீவனுக்குள்ளே சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இது அவ்வளோ 9 வாக்குத்தத்தம் என்ன செய்யுச்சு? ஒரே ஸ்டெப்பாக இருந்துச்சு. இந்த 9 டேப்லெட் செஞ்சுறாங்க, டெய்லி விட்டுறாங்க. உங்கள் கிறிஸ்தவன்னா இந்த 9 வாக்குத்தத்தத்தை நினைவு வச்சுட்டே இருக்கணுங்க. தூக்கத்தில் இருக்கிற செய்யணும். என்ன கஷ்டப்பா, பாதுகாப்பா, என் தேவைகளை சந்திப்பா, என்ன பலப்படுத்துவா, எனக்கு சமானம் தருவா, எனக்கு எதிர்காலத்தில் வச்சுக்கிறா, எனக்கு பசுத்தமாக்குவா, என் ஜபத்தை கேட்பா, எனக்கு சமானம் கொடுப்பா, என்னை பலப்படுத்துவா, என்னை நித்தியம் கேட்பா, அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். சும்மா சொல்லிட்டே இருக்கு. டெய்லி அறிவிச்சுட்டு எனக்கு பின்னாடி அவ்வளோ டேப்லெட் பாருங்க. இதெல்லாம் மேலாக 10வது காரியம் ஒன்று இருக்கு. வாசிக்கலாம். லூக்கா 18:27. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்கிறதையும் வாக்குத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசியம். இதெல்லாம் சாத்தியமானா? இந்த 9 சாத்தியமா அப்படின்னு கேட்டால் என்ன வரும்? சாத்தியம்தான். ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு? வாக்குத்தத்தை. அதாவது 10வது பாயிண்டாக ஒன்று சொல்கிறேன், வாசிக்கலாம். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஹல்லேலூயா. மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இது ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் தேவனால் நம்மளால் முடியாத தேவனால் நிச்சயம் கூடுங்கிற வாக்குத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? நினைவு கொடுங்க. இந்த 10 டேப்லெட்டை டெய்லி செய்ய சாப்பிடுங்க. நல்ல கிறிஸ்துவராக வளர்ப்பீங்க. ஹல்லேலூயா. வளர்ச்சிக்கு தான் அந்த போதகம், ஸ்டெடியாக தான் அந்த போதகம், இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வர்றது தான் அந்த போதகம். இந்த 10 வாக்குத்தத்த காரியத்தை ஜென்மத்தில் மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா கிறிஸ்துவனாக இருக்க முடியாது. அறவரை விசுவாசியாக இருக்கணும். 2 ஞாபகம் வச்சா இது என்ன பெரும்பாலும் இது என்ன அப்படின்னா ஜபம் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறது, ஒன்றுமே பார்த்து நினைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அறவரை விசுவாசியாக தேவையில்லை, பரிபூர்ண விசுவாசியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் சாட்சி பிரகாரம் நடக்கும். பாருங்க, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56 வாசிக்கும் போது அது அப்படியே வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் மோசைக்கு நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். அவர் அதை நினைவுபடுத்துகிறார். வாசிக்க முடிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:5-56 தெரியல. 56 வாசிங்க. தாம் வாக்குத்தத்தம் பண்ணபடி நம்முடைய ஜனமாகிய
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் அவர் நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் ஒரு வார்த்தை கூட தவறி போகல. ஹalleluya. இந்த 10 வாக்குதான் அப்படியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். ஹalleluya. உங்களை பரிசுத்தமாக்குவார், உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார், உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், உங்களுக்கு தேவையை சந்திப்பார், உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார், உங்களுக்கு தேவ சமூகத்தை கொடுப்பார், உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பார், நித்திய ஜீவனை சேர்ப்பார். குறிப்பாக எல்லாம் தேவனால் நடத்தி அவர் தேவனால் உங்களால் முடியாத காரியத்தை தேவன் செய்து கொடுத்து உங்களை நிறைவேற்றுவாராக. ஹalleluya. நிச்சயமாக அந்த 10 வாக்குகள் வாழ்க்கை நிறைவேறும். இந்த 10 வாக்குக்கு பிரகாரம் தான் அவங்க நிறைவேறும். இது குறிப்பிட்ட எல்லா அலைய வசனங்களை சேர்த்துக்கிறேங்க, பலப்பட்டுக்கோங்க. இந்த கேட்டகரியை நிச்சயமாக கர்த்தர் ஒரு சைக்கிளாக உங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிறார், செய்து கொண்டு வந்திருக்கிறார், வருவார். மோசேக்கு இதுவே சொன்ன பிரகாரம் ஒன்று கூட அவர் வார்த்தை ஒன்று சில கீழே இல்லை, 10ல் ஒன்று கூட தவறில்லை. நம்ம 10 பார்த்துருக்கோம், மோசே நிறைய பார்த்துருந்துருக்கலாம், அது ஒன்று கூட கீழே விடாது, நமக்கு கீழே விடாது. ஹalleluya. 10 வாக்கு நம்ம வந்து கிரியை செய்யும். அதனால் கர்த்தர் நமக்கு தொடர்ந்து நமக்கு பாதுகாப்பு கட்டளையிட்டு நம்ம தேவ சமூகத்தை அழித்து நம்ம தேவைகளை சந்தித்து சமாதானம் கொடுத்து பலத்தை கொடுத்து எதிர்காலத்தை கொடுத்து நம்ம ஜபத்துக்கு பதில் அளித்து நம்மளை பசுத்தமாக்கி ரட்சிப்பில் வளர வைத்து நித்திய ஜீவனை கட்டளையிட்டு நம்மளால் முடியாத கருத்தை செய்து கொடுத்து நம்மளை ஆசைப்பாங்க. கர்த்தர் வார்த்தைகளை ஆசைப்படுறாங்க. ஆமென். ஹalleluya. இந்த வாக்குத்தத்தை எல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. டெய்லி இந்த 10 இது ஞாபகத்திலே இருக்கணும்.